ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா த ஹேமர் அப்படிங்கிற புது மான்வா தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த மான்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங்லேயே இந்த உலகம் கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு. அப்புறம் நாங்கள் தான் 10 நைட்ஸ் இந்த கான்டினென்ட்டோட பாதுகாவலர்கள். ஆனால் இங்கே நான் மட்டும்தான் இப்போ சர்வே ஆகியிருக்கேன். மீதி எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்புறம் என்னோட மானாவும் தீரப்போகுது. அப்புறம் இந்த இடமே இப்ப நடந்த வார்னால இறந்தவங்களோட டெட் பாடிஸ் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் இந்த மொத்த அழிவுக்கும் யாரு காரணம் அப்படின்னா அது ஒருத்தன். அதுதான் இந்த குளுட்டோனி. இவன் தான் இந்த டீமன் பீஸ்ட் லார்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பீஸ்டும் டே ஹியூமன் உன்னோட பேரை சொல்லு அப்படிங்குது. இதுதான் நம்ம ஹீரோ. அந்த பீஸ்டும் டே நான் உன்னோட ஸ்ட்ரென்த்தை அக்னாலஜி பண்ணிக்கிறேன். அப்புறம் உனக்கு தான் தெரியுமே நீ என்னதான் இந்த ஹியூமன் ரேஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்ன கொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் வாய மூடுற அப்படின்ட்டு அவனோட ஹேமர் எடுத்துக்கிட்டு இந்தா வாங்கியா இதோட உன் கதை முடிஞ்சு அப்படின்ட்டு தண்டர் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு அதை அட்டாக் பண்றான். அந்த டீமனும் நம்ம ஹீரோட அட்டாக்கை தடுத்துட்டு டே ஹியூமன் உன்னோட தோல்வியை ஒத்துக்கா, உன்னோட இந்த அட்டாக்லாம் என் மேல யூஸ் ஆகாது அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் வாய மூடுற அப்படின்ட்டு மீட்டியா ஸ்ட்ரைக் அப்படின்னு அந்த டீமனை அட்டாக் பண்ணிட்டான். அவ்வளவுதான், அந்த டீமனோட தலை ரெண்டா பொழந்து அது செத்து போச்சு. நம்ம ஹீரோவும் முட்டா பையன் கத்திட்டே கிடக்குறான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த டீமன் மேல ஒரு தண்டர் வந்து இறங்கி அங்க ஒரு பிளாஸ்ட். நம்ம ஹீரோவும் அவனோட சத்தம் அடங்கிருச்சு அப்படின்ட்டு சரி ரைட்டு இப்ப நானும் சாவ வேண்டிய நேரம் வந்துருச்சாட்டது. இப்ப என்கிட்ட மானாவும் இல்ல, குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் இந்த மானா ட்ரைனிங்க நோபுல்ஸ் அப்புறம் நைட்ஸுக்கு மட்டும்தான் சொல்லி தருவாங்க. நான் நிறைய டைம் அடிபட்டு மிதிப்பட்டு நானே சொந்தமா இதை கத்துக்கிட்டேன். என்னோட growthக்கும் ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. ஆனா நான் பட்ட கஷ்டத்துக்கு பலனா இந்த டாப் நைட்ல சேர்ந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இப்ப இங்க இருக்கேன். ஆனா இருந்தாலும் என்னோட லைஃப்ல எனக்கு நிறைய ரெக்ரெட்ஸ் இருக்கு. நான் மட்டும் என்னோட யங் ஏஜ்ல இருந்து ப்ராப்பரான ட்ரைனிங்ல வளர்ந்திருந்தேன் அப்படின்னா என்னால ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க முடியும் இந்த மொத்த கான்டினென்ட். அப்புறம் இதுல இருக்க மக்கள் எல்லாத்தையும் என்னால ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க முடியும். இப்ப என்கிட்ட இருக்க மானா ஃபுல்லா தீர போகுது. அந்த குளுட்டோனி டீமன் பீஸ்ட் லார்டு அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிபயங்கரமா இருந்துச்சு. அப்படியே இருந்தாலும் அவன் அந்த டீமன்ஸ்ல இருக்க 7 கமாண்டர்ல ஒருத்த மட்டும்தான். அப்படின்னா அங்க மீதி இருக்க அந்த டீமன் பீஸ்ட் லார்டு அவனுங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. அதை நினைச்சாவே டெரிஃபையிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனோட லாஸ்ட் ஒரு சில வார்த்தையை பேசிட்டு இருக்கிறான். அப்ப யாரோ நம்ம ஹீரோவை டே டைனி அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன யாரோ கூப்பிடுறாங்கன்னு திரும்பி பாக்குறான். அங்க ஒரு வயசானவரும் டே நீ இன்னும் உயிரோடவா இருக்க அப்படின்னு கேக்குறாரு. இவரு வந்து ஈஸ்ட் கார்டு வென் வேலண்டினோவோட ஸ்வாடு மாஸ்டர். அந்த ஸ்வாடு மாஸ்டரும் டே நான் இப்ப செத்துக்கிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்கணும், நான் சாவறதுக்கு முன்னாடி கேட்கணும் அப்படின்ட்டு நீ எதுக்காக இந்த பேட்டில் கடைசி வரைக்கும் நின்று ஃபைட் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் என்னது யோ பெருசே இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்னு கேட்குறான். அந்த ஸ்வாடு மாஸ்டரும் டே நான் கேள்விப்பட்டேன் நீ அந்த ஸ்லம் ஏரியாவில் வந்து தானே வந்தியான், நீ எதை ப்ரொடெக்ட் பண்ண விரும்புற, உன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் போராடி நீ எதை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் சரி நீயும் சாவும் போது கேட்குற உன் கடைசி ஆசையாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு நான் எப்போ எம்பாரிஸ் ஆகிறனோ அங்கேருந்து ஓட மாட்டேன். அப்புறம் நான் முட்டாளுங்க எல்லாத்தையும் வெறுப்பேன். அப்புறம் நான் ஒரு மேனா டிக்னிட்டியோட ஒரு ஃபைட் நடக்கும் போது அங்கிருந்து ஓட மாட்டேன், எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அந்த பெருசும் கத்தி சிரிச்சுக்கிட்டே நல்லது உன்னோட ஆன்சர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் யோ பெருசே நீ இந்த நிலைமையிலையும் இவ்வளவு சத்தமா சிரிக்கிறியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பெருசும் சரி நான் என்னோட பிரைடையும் என்னோட பாத்தையும் நான் உனக்கு தரேன், நீ ஒரு டாப் நைட் ஆகிறதுக்கு அது வழி நடத்தும். அப்புறம் நீ திரும்ப போனோட்டி என்னை வந்து ஒரு டைம் பாரு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் பெருசே நீ என்ன பேசிட்டு இருக்கிற, அடிப்பட்டத்துல மண்டை ஏதாவது குழம்பு போச்சா அப்படிங்கிறான். அந்த பெருசும் டே நான் சொல்றத கேளு, நீ பாஸ்ட்டுக்கு போனோட்டி என்னை வந்து சந்திக்கணும். அப்ப என்கிட்ட நீ இந்த சீக்கிரட்டை சொல்லணும் அப்படின்ட்டு என்னோட டாட்டரை வந்து நான் லைலா அப்படின்னு கூப்பிடுவேன். அப்புறம் என்னோட பொண்ணு என்ன என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச ஃப்ளவரோட பேரை வச்சு என்ன கூப்பிடுவா. ஆனா நான் ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா அந்த ஃப்ளவரே எனக்கு பிடிக்காது. டே ரொம்ப முக்கியமான சீக்கிரட்டை சொல்லியிருக்கேன், இதை மறந்து தொலைச்சிடாத, சீக்கிரமா பாஸ்ட்டுக்கு போனோட்டி என்னை வந்து கண்டுபிடி அப்படின்ட்டு அவர் கையில வச்சு அந்த ரிங்கை ஆக்டிவேட் பண்ணிட்டு அவர் இறந்து போயிட்டாரு அடங்குது. நம்ம ஹீரோவும் இல்ல இங்க என்ன நடக்குது, என்னோட கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமா போகுது, நானும் சாகரனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட சின்ன வயசுக்கு போயிட்டான். நம்ம ஹீரோவும் கண்ணு முழிச்சு இந்த ரூம் இது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு, ஓ அப்படின்னா நான் செத்தேன் அப்படிங்கறதெல்லாம் கனவு தானா, நான் இப்ப செத்து போயிட்டேன்னா கூட ரொம்ப பரவாயில்லாம், ஏன்னா என்னோட பாஸ்ட்ல இந்த நாள்ல தான் என்னோட சிஸ்டர் லே இறந்தா. அந்த அந்த பைத்தியக்காரனுங்க அவனுங்க தான் என் சிஸ்டர் லேவோட
ஹீரோவோட சாவுக்கு காரணம். என்னால அதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஒரே ஒரு சின்ன கோல்டன் ரிங்குக்காக எங்களை போட்டு அப்படி அடிச்சானுங்க. என்ன காப்பாத்துறதுக்காக என்னோட சிஸ்டர் அந்த அடி எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்ப இறந்துட்டா அப்படிங்கிறான். அப்ப யாரோ ஒரு மொட்டை அந்த கதவை எட்டி வச்சுட்டு, டேய் நாங்க தான்டா உல்ஃப் கேங்கு, அவ மறுபடியும் அதை பண்ணணும்னு நினைச்சாலா, என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, என்ன தைரியம் இருந்தா நீ சொகுசா உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோவோட சிஸ்டர் எட்டி வச்சுக்கிறான். நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன பையன் அப்படின்னு கூட பார்க்காம 5-6 நாளா என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. என்ன என் சிஸ்டர் காப்பாத்துறதுக்காக இவனுங்க கிட்ட மாட்டி என்னோட சிஸ்டரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கும் நிறையவே இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிறான். அந்த மொட்டை கூட வந்து அல்ல கையும், பாஸ் உங்களோட இந்த ஒரு கிக்கு இதுவே அவளை கொல்றதுக்கு போதும் அப்படிங்கிறான். அந்த மொட்டையும், டே என்னோட கிக்கோட பவர் என்னன்னு பாத்தியா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், இந்த பைத்தியக்காரனுங்க என்னோட சிஸ்டர் செத்தோட்டி கூட விடாம அவளோட உடம்ப இங்க இருந்து எடுத்துட்டு போக பார்த்தானுங்க அப்படிங்கிறான். அந்த மொட்டையும், என்னடா இவ ஏற்கனவே செத்துட்டாளா அப்படிங்கிறான். அந்த அல்ல கையும், ஆமா பாஸ் இவ செத்துட்டா, இருந்தாலும் இவளோட பாடி கொண்டு போய் நம்ம வித்தோம் அப்படின்னா நாம கொஞ்சம் காசு பார்க்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், இல்ல இல்ல என்னால எதையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல, இது என்னோட ட்ரீமா இருந்தா கூட பரவாயில்லாம், நான் இப்ப மூவ் ஆகணும், ப்ளீஸ் மூவ் ஆயிரே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனோட கையை மூவ் பண்ண பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட கையில மேஜிக் பவர். நம்ம ஹீரோவும், என்னால மூவ் பண்ண முடியுது, டே நிறுத்துறா அப்படின்னு நம்ம ஹீரோ பெட்ல இருந்து எகிரி அந்த அல்ல கையோட வயிற்றுலயே போய் நம்ம ஹீரோ முட்டிட்டான். அந்த அல்ல கையும் பொறநாடி போய் விழுந்துட்டு, என்னது இவனால எப்படி மூவ் பண்ண முடியுது, இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, டே என்னோட வழியை விட்டு நவுந்து போ, நான் உனக்கு மறுபடியும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டர் மேல எந்த அடியும் படாத மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். அவனுங்க 2 பேரும் கடுப்பாயிட்டு அந்த அல்ல கையும், டே பைத்தியக்கார பையனு அப்படிங்கிறான். அந்த மொட்டையும், அந்த பொணத்தை நீயே வச்சுக்க அப்படின்ட்டு அங்கிருந்து போறானுங்க. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே, இங்க என்ன நடக்குது, இப்ப நான் என்னோட பாஸ்ட்ல தான் இருக்கேன், இந்த டைம்ல என்னோட நைட் மேர் முடியாது, அது எப்படி முடிஞ்சிச்சு, அப்புறம் என்னோட கையில என்னது மானா, என்னால இந்த ஏஜ்ல மானாவை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கான காரணம் அந்த ஸ்வாடு மாஸ்டர் என்ன திரும்ப வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. அப்ப நான் உண்மையிலேயே பாஸ்டுக்கு வந்துட்டேனா, இது எல்லாமே உண்மையா, அப்படின்னா என்னால பாஸ்ட சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்ல இல்ல டே கிளவா, என்ன நீ இன்னும் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அமுச்சு வச்சிருக்க மாட்ட, எல்லா டைமும் ஏன் எனக்கு இப்படியே நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவும் அழுந்துகிட்டு வாயில இருந்து ரத்தத்தை காக்குறான். நம்ம ஹீரோவும், இல்ல என்னோட பாடி ரொம்பவே வீக்கா இருக்கு, அப்புறம் நான் இப்ப கோவப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல, நான் இப்ப என்னோட ஒர்க்ல தான் கவனமா இருக்கணும், இந்த டைமாவது நான் என்னோட சிஸ்டரை ப்ராப்பரா சென்ட் பண்ணி வைக்கணும், போன லைஃப்ல தான் என்னோட சிஸ்டரை என்னால கரெக்டா சென்ட் ஆஃப் பண்ண முடியல, அப்புறம் அந்த பெருசும் என்ன சீக்கிரமா வந்து கண்டுபிடி அப்படின்னு சொன்னாரு. அந்த ஈஸ்ட் கார்டு இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு, நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், ஆனா நான் அது வரைக்கும் சும்மா இருக்க போறது இல்ல, இங்க இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் தீக்க போறேன், அந்த உல்ஃப் கேங்கு அவனுங்க தான் என்னோட சிஸ்டரை கொன்னானுங்க, நான் அவனுங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், நான் அவனுங்களோட முதுகெலும்பை உடைச்சி படுத்த படுக்கைய மாத்தி சாவ விட கொடூரமான வழியை தர போறேன், இந்த டைம் நான் அவங்களுக்கு ப்ராப்பரான ரிவெஞ்ச் தர போறேன் அப்படின்ட்டு, ஆனா இப்ப நான் என்னோட சிஸ்டரை சென்ட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், எரினா இவ ஒன்னும் என்னோட பிளட் ரிலேஷன் இல்ல, ஆனா எங்க 2 பேர்த்தோட ஏர் அப்புறம் ஐ ரெண்டுமே பிளாக் கலர்ல இருக்கும், இந்த மாதிரி பிளாக் கலர் ஐஸும் பிளாக் கலர் ஏரும் இருக்கிறது இந்த கான்டினென்ட்லயே ரொம்ப ரேரு, அதனாலேயே இந்த கான்டினென்ட்ல இருக்க எல்லாருமே எங்களை வெறுப்பாங்க, ஏன்னா எங்களோட ஏர் பிளாக் கலர்ல இருக்கிறதுனால நாங்க அவங்களுக்கு பேட் லக் தந்துருவோமா, ஆனா எரினா மட்டும்தான் என்ன அவளோட சொந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டா, அவ என்ன டின் அப்படின்னு கூப்பிடுவா, என்ன சொந்த ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் அவ ட்ரீட் பண்ணா, ஆனா இப்ப நான் அவளுக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம், என்னால அவளோட கைண்ட்னஸுக்கு எதுவும் ரீபே பண்ண முடியல, அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு ஃபாதரும், இந்த எர்த் அப்புறம் ஹெவனை கிரியேட் பண்ண காடு, நான் ப்ரே பண்றேன் இந்த எரினாவோட சோல் இது நல்லபடியா ஹெவனை சேர்ந்தடையணும், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க ஒரு ரெட் ஹேர் வச்ச பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த டைனி ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டான், இவனை சொந்த ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ண அவனோட சிஸ்டர் இப்ப இறந்துட்டா, ஆனா இவன் அதுக்கு ஃபீல் பண்ற மாதிரியே தெரியல அப்படிங்கிறா. இவ வந்து நம்ம எரினாவோட ஃப்ரெண்டு, இவளோட பேரு எம்மா. அப்ப அந்த எம்மாவும் நம்ம ஹீரோவை பார்த்து, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா இவன் சாப்பிட்டுட்டு இருந்தான், அது எனக்கு ஒன்றும் ஷாக்கா இல்ல, அவனோட சிஸ்டர் டெட் பாடி முன்னாடியே சாப்பிட்டுட்டு இருந்தான், இவனால எப்படி சாப்பிட முடியுது, அப்புறம் இப்ப என்ன நடக்குது, இவனோட இன்ஜுரிஸ் இதெல்லாம் எப்படி இன்ஸ்டன்டா காணாம போகுது அப்படின்னு ஷாக் ஆகிறா. நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டரை தூக்கிட்டு வெளியே போறான். அப்ப அந்த எம்மாவும், டே டைனி ஒரு நிமிஷம் இல்ல, இப்ப நீ இருக்க கண்டிஷனுக்கு இந்த மாதிரி வெளியே போக கூடாது, கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த எம்மாவும், அது உண்மை இல்லை, நீ இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கணும், நீ எப்போவுமே நான் சொல்கிறத கேட்க மாட்டா, எரினா சொன்னால் மட்டும்தான் கேட்ப அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், எம்மா நீ கொடுத்த சூப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இதுக்கு கண்டிப்பாக ரீபே பண்ணுவேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ எம்மாவும், டே டைனி ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்ட்டு
இப்ப இவனோட சிஸ்டரோட சடங்கா நடத்துறான். இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் இப்ப எனக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. என் சிஸ்டர் எனக்கு பண்ணது எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்கறதுக்கு. நான் இப்ப என்னையே பிளேம் பண்ணிக்க விரும்பல. அப்புறம் எனக்கு இப்ப ஷேமாவும் இல்ல. நான் இப்படி இருக்கிறது தான் என்னோட சிஸ்டரும் எதிர்பார்ப்பா அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி அவ என்ன சொன்னா அப்படிங்கறத நினைச்சு பாக்குறான். அப்ப எரினாவும் டேய் நீ இப்படி இருக்கிறத நினைச்சு கவலைப்படாத. எங்க போனாலும் கான்பிடென்ட்டா போ. யாரு என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காத. நீ உனக்கு பிடிச்சத பண்ணு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னோட சிஸ்டர் இதை தான் என்கிட்ட எப்பவுமே சொல்லுவா. எரினா நீ என்ன பார்த்துட்டு இருப்பான்னு நான் நம்புறேன். நான் இந்த டைம் எதை நினைச்சும் கவலைப்பட போறது இல்ல அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஒரு மாசம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் மலை மேல இருக்க ஒரு வீட்டை பார்த்து இப்ப நான் கிளம்புறதுக்கு டைம் வந்துருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்க வந்து கிளம்புறான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி 2 பேரு டேய் நீ என்னடா அங்க வர பிச்சைக்கார பையல உனக்கு என்ன அங்க வேலை அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் டேய் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அந்த உல்ஃப் அவன் உள்ளியா இருக்கான் அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்க இருந்த ஒருத்தனும் டேய் வாண்டு பையல என்ன தைரியம் இருந்தா எங்க லீடரோட பேரை நீ சொல்லுவ. உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அவனோட கையை பிடிச்சி ஏன்டா நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். அவனும் நீ எப்படா என் அட்டாக்கை தடுத்து அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் டே உங்க லீடரை கோபுறதுக்கு தானே பேர் வச்சுக்கிறாங்க. அதை சொல்றதுல என்ன தப்பு அப்படின்னு அவனோட கையை உடைச்சிட்டான். அங்க வந்தோம் ஐயோ என் கையை போச்சு அப்படின்னு கதறிட்டு இந்த வாண்டு பையன் என் கையை உடைச்சிட்டானே அப்படின்னு கீழே உருண்டு பேரண்டு அழுதுட்டு இருக்கிறான். அப்ப இன்னொருத்தனும் பயந்துகிட்டே நம்ம ஹீரோட்ட வந்து இவனுக்கு என்னாச்சு இந்த வாண்டு ஏதாவது ட்ரக் எடுத்திருப்பானா என்ன இருந்தாலும் இவன் வாண்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சி இவனை தூக்கி போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சி முக்குன்னு முக்கறான். பார்த்தா ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியல. அவனும் இந்த பொடி பையன் இவன் என்னடா காலில் இரும்பு ஏதாவது கட்டிட்டு இருக்கிறானா ஏன்டா இவனை தூக்க முடியல அப்படின்னு அவனோட ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து முக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் ஏன்டா என்னை தூக்க முடியலையா நான் ஒன்னும் அவ்வளவு வெயிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். ஓ உன்கிட்ட பவர் இல்லையா அப்படின்ட்டு சரி இதுக்கு மேலேயும் நான் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல அதனால போயிட்டு வாடா அப்படின்னு அவனுக்கு ஒரு கிக்கு. அவனும் நம்ம ஹீரோ விட்ட கிக்குக்கு பறந்துட்டான். நம்ம ஹீரோவும் நல்லது என்னோட மானா என் பாடி ஃபுல்லா இப்ப ஃப்ளோ ஆகுது. அதனால என்னோட பாடி இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு. நான் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல தான் என்னோட மானா பாடி அப்புறம் பிசிக்கல் பாடி இதை கரெக்டா ஃபோக்கஸ் பண்றதுல ஃபெயிலியர் ஆயிட்டேன். ஆனா இந்த டைம் என்னோட பாடி ஃபுல்லா என்னோட மானா ஃபில் பண்ணி இப்போ ஒரு மானா பாடியா கிரியேட் பண்ணிட்டேன். நான் கம்ப்ளீட்டா என்னோட மானா பாடியை என் பிசிக்கல் பாடியோட மெர்ஜ் பண்றதுனால என்னோட growth ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். இதுதான் நான் ப்ரீவியஸ் லைஃப்ல ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட ஒரு சீக்ரெட் டெக்னிக் அப்படின்ட்டு. இந்த சீக்ரெட் டெக்னிக்கோட growth எஃபெக்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா இதுல ஒரு சைடு எஃபெக்ட் என்னன்னா இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்றதுனால ரொம்பவே பசிக்கும். அதனால நான் நிறைய ஃபுட்டு கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி எனக்கு எம்மா தான் நிறைய ஃபுட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. இப்போ என்னோட மானாபாடியை ஃபுல்லா டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் அப்படின்ட்டு அவனை துரத்திட்டு போறான். அதாவது ஒரு குழந்தை உருவத்தில் குட்டிச்சாத்தான் அப்படிங்கிறதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம ஹீரோ. அப்ப அந்த அல்ல கையும் என்னது மானாபாடியா இவன் என்னடா உளறிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா மானா இதை நீ அவேக்கன் பண்ணாலும் உனக்கு வீக்கா தான் ஃபீல் ஆகும். அந்த மானாவை உன்னோட இன்ஜுரிஸ் ஃபுல்லா நீ செலுத்தி உன்னால அதை ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு அங்க ஓடிட்டு இருந்தவனோட காலை பிடிக்கிறான். அவனும் டே இப்ப என்ன பண்ண போற என்னை விட்டுடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நீ அதை பத்தி கவலைப்படாத நான் கரெக்டா உன்னை விட்டுருவான் அப்படின்னு துணி துவைக்கிற மாதிரி தூக்கி அவனை என்னையா அடிக்கிற அப்படின்னு அங்கிருந்து தூக்கி போட்டான். நம்ம ஹீரோ அவனை தூக்கி போட்ட ஃபோர்ஸுக்கு அங்க இருந்த வீட்டோட கதவெல்லாம் உடச்சிட்டு போய் உள்ள விழுவுறான். அங்க இருந்தவனுங்களாம் ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது இப்ப யாரா பிரச்சனை கொடுக்க வந்துக்கிறீங்க அப்படின்னு பாக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் வணக்கண்டா மாப்பிள நான் தான் அப்படின்ட்டு வரான். அப்ப அங்க இருக்கிறவனுங்களும் இந்த பொடி வாண்டு இவன் அந்த பிச்சைக்காரன் தானே இங்க இவன் என்னடா பண்றான் இந்த வாண்டு இவன் இங்க தனியா வந்துக்கிறான் அதுவும் இவன் கிட்ட எந்த ஒரு வெப்பனும் இல்ல இவனுக்கு என்ன தைரியம் பாத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோவை கொல்ற மாதிரி பாக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் வெப்பனா அதான் இங்க 6 அடிக்கு ஒண்ணு வச்சுக்கிறீங்களே அப்படின்னு அங்க இருக்கிறவனோட காலை பிடிச்சி எனக்கு ஒரு வெப்பன் கிடைச்சிருச்சே அப்படின்ட்டு அங்க இருக்கிற அந்த மொட்டையை தூக்குறான். அந்த மொட்டையும் என்னை விட்டுடா அப்படின்னு கதறான். அட இரு வெப்பனே உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு அங்க இருக்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் அந்த மொட்டைய ஒரு வெப்பன் மாதிரி வச்சு சும்மா சுத்தி அடிக்கிறான். அடினால அடி அந்த மாதிரி அடி. அங்க இருக்கிறவனும் நம்ம ஹீரோ பண்றத பார்த்து மிரண்டுட்டு இவன் யாரா இங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிக்கிறது மட்டும் இல்லாம இவனுங்க எல்லாத்தையும் ஏன் பக்கம் என்ன தூக்கி போட்டுக்கிறான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ அந்த மொட்டையை வச்சு கடைசியா அவனோட கதையும் முடிச்சிட்டான். அங்க இருந்த எல்லாரும் மொட்டை அவ்வளவுதான் அவனுக்கு கதை முடிஞ்சு. நம்ம ஹீரோவும் அங்க மேல இருக்கிறவனுங்களை பார்த்து ஓ இன்னும் இந்த லேண்டர் பிரதர்ஸ் மட்டும் தான் இருக்கிறானுங்களா சரி பசங்களா சீக்கிரமா கீழே வந்து சண்டை போடுறீங்களா அப்படின்னு அவனுக்கு 2 பேத்தையும் கூப்பிடுறான். அங்க இருக்க அந்த சிவப்பு முடியும் அவனோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு என்ன ஒரு திமிரு பிடிச்ச பையன் இவனை நான் 2ஆ ஸ்லைஸ் பண்றேன் அப்படின்ட்டு அது என்ன அவனை சுத்தியும் அந்த வாண்டு என்ன ஒரு மானா யூசரா நான் கேள்விப்பட்டிருக்கேன் மானாவை யூஸ் பண்றீங்களோட பாடி அதை வித்தா ரொம்ப விலை போவோம் அப்படின்ட்டு அந்த 2 பிரதர்ஸும் நம்ம ஹீரோவை கொல்ல பிளான் போடுறானுங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிறவங்களோட காலை
காலெல்லாம் தூக்கி ஆஹா இது தேராதாட்டங்குது, இவனுங்க யாரையும் யூஸ் பண்ண முடியாதாட்டங்குது அப்படிங்கிறான். அந்த 2 பிரதர்ஸும் செத்து போடா அப்படின்னு அங்கிருந்து ஜம்ப் போட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோட பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அங்க ஒருத்தரும் என்னது இவனுங்களோட பாடிஸை நீ வெப்பனா யூஸ் பண்ணியா, உனக்கு என்ன மண்டை கிண்ட குழம்பி போச்சாடா, நீ சண்டை போடும் போது டிக்னிட்டியோட சண்டை போடணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அதை எப்படி பண்ணட்டும் அப்படிங்கிறான். அந்த பெருசானவரும் அதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு நீ க்ளோஸ் காம்பேட்ல சண்டை போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்துருப்பாராட்டங்குது. நம்ம ஹீரோவும் அந்த போஸுக்கு வந்துட்டு சரி ஓகே இந்த டைம் நான் டிக்னிட்டியோட ஃபைட் பண்றேன் அப்படிங்கிறான். அந்த பிரதர்ஸ் 2 பேரும் டே வாண்டே உன் கதை முடிஞ்சு, உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றானுங்க. நம்ம ஹீரோவும் அவனுங்களோட அட்டாக்ல இருந்து அசால்ட்டாவே தப்பிச்சிட்டான். அவனுங்களும் என்னது இவன் டாஜ் பண்ணிட்டானா, இவன் இதை எப்படா பண்ணா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் இந்தாடா வாங்கிக்கா இது என்னோட டர்ன் அப்படின்னு அங்க இருந்த ஒருத்தனோட மூஞ்சிலேயே ஒரு குத்து. அவனோட பிரதர் இன்னொருத்தனும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு பாக்குறான். நம்ம ஹீரோவும் இந்தா வாங்கிக்காடா அப்படின்னு அவனோட முட்டிலேயே ஒரு கிக் விட்டு அவனை பறக்க விட்டுட்டு இருடா வரேன் அப்படின்னு அங்க இருந்து ஒரு ஜம்ப போட்டு அவனை ஏர்லயே நம்ம ஹீரோ பிடிச்சி ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து கீழே தூக்கி போட்டு உங்களை அவ்வளோ ஈஸியெல்லாம் விட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் லேண்ட் ஆகிறதுக்குள்ள மறுபடியும் நம்ம ஹீரோ கீழே வந்து அவனுக்கு ஒரு கிக்கு. அவனுங்க 2 பேரும் அந்த பில்டிங்ல இருந்து கதற சத்தம் மட்டும்தான் கேக்குது. அப்புறம் அவனை தூக்கி வேற ஒரு இடத்துல போடுறான். அங்க ஒருத்தனும் யாரா என் தூக்கத்தை யாருக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறான். இவன் தான் இந்த உல்ஃப் கேங்கோட லீடர். நம்ம ஹீரோ இன்னொருத்தனையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து நான் இதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சப்ப ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இந்த உல்ஃப் இவனுங்க அந்த டெரிட்டோரியில இருக்கானுங்க. ஏன்னா இந்த வேர் பீஸ்ட் ஹியூமன்ஸை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனுங்க. அதுவும் இந்த பியூர் சில்வர் கலர்ல இருக்க வேர் பீஸ்ட் இது மற்ற பீஸ்டை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி சில்வர் வேர் பீஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு நடக்கிற ட்ரெயில்ல பாஸ் ஆகி ராயல் ஃபேமிலியோட ஒரு டைரக்ட் டிசெண்டண்டா மாறுவாங்க. ஆனா இந்த சில்வர் வேர் பீஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த டைம் நான் இவனை கொல்றதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுப்பேன். நான் இவனை பண்ற டார்ச்சர்ல இவன் எல்லா உண்மையும் கதறணும் அப்படின்ட்டு வரான். அப்ப அந்த லீடரும் டே குழந்தை இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் ஆமா இதெல்லாம் நான் தான் பண்ணேன், அப்புறம் உனக்கு கடைசி வார்த்தை ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த லீடரும் டென்ஷன் ஆயிட்டு என்ன ஒரு திமிரு பிடிச்ச பையன், இவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு அவனோட பீஸ்ட் ஃபார்முக்கு அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். நம்ம ஹீரோவும் பரவாயில்லண்டா நீயாவது என்ன ஒரு ஆப்பனண்டா நினைச்சிய, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறான். அந்த லீடரும் ஃபுல்லா கொடூரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு மலை மாதிரி நிக்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஆரம்பிக்கலாமாடா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இங்க என்ன நடக்குது, நீ ஒன்னும் சில்வர் கலர்ல இல்லையே, அப்படின்னா நீ வெறும் சாதாரண ஓனாயா அப்படிங்கிறான். அந்த லீடரும் ஷாக் ஆயிட்டு டேய் என்ன அப்படி கூப்பிடாதரா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் சரி வாடா பாத்திரலாம் அப்படின்ட்டு இந்த லீடர் இவன் அந்த பிரதர்ஸ் கூட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டாவும் இருக்கான். ஆனா இவன் அந்த சில்வர் கலர்ல இருக்க வேர் பீஸ்ட் கூட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது, இவன் டம்மி தான் அப்படின்ட்டு அவனோட வாயை பிடிச்சி நான் கேள்விப்பட்டது உண்மையா என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவனோட மானாவை செலுத்துறான். அந்த பீஸ்டும் என்னடா பண்ணிட்டு அப்படின்னு கதறிக்கிட்டு அதோட மூஞ்ச பிடிச்சிட்டு இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்னால அதோட மூஞ்சில இருந்து நிறைய பிளட் வருது. நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடி என்னோட வேர் பீஸ்ட் கம்பானியனா இருந்த ஒருத்தன் சொன்னான் இந்த மாதிரி வேர் பீஸ்ட் எல்லாம் எங்களோட கண்ட்ரோலை இழந்துட்டா எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு, அதை தான் இப்ப பண்றேன் அப்படிங்கிறான். அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல இன்னும் டென்ஷன் ஆயிட்டு உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை செம்ம ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் அதை விட ஃபாஸ்டா அதோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ சரி இது ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம், அப்புறம் நீ வெறும் ஒரு நாய் மட்டும்தான், இப்ப உன்னோட பனிஷ்மெண்ட்டுக்கான நேரம் அப்படின்னு அதோட வாயிலேயே ஒரு கிக்கு. நம்ம ஹீரோ விட்ட கிக்குக்கு அது பறந்து போய் விழுந்துருச்சு. நம்ம ஹீரோவும் டே நான் சொல்றத கேக்குறியா இல்ல சாவுரியா, ஒழுங்கா உன்னோட கான்சியஸுக்கு வாடா அப்படின்னு அதை போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறான். அந்த பீஸ்டும் என்ன விட்டுடா அப்படின்னு வழியில கதறி எடுக்குது. இதுக்கு முன்னாடி அந்த சில்வர் வேர் பீஸ்ட் நம்ம ஹீரோட என்ன சொல்லியிருக்குன்னா உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ வேர் பீஸ்ட் எல்லாத்தையும் ரஃபா தான் ஹேண்டில் பண்ணும், அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எங்க வேர் பீஸ்ட் எல்லாம் ரொம்பவே சீக்கிரமா ஹீலிங் ஆயிருவோம், அதனால உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த பீஸ்ட் எட்டி ஒத்திக்கிறான். அதுவும் பறந்து போய் அங்க இருந்து ஒரு செவுத்து மேல விழுவுது. அப்ப ஏதோ ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி ஆக்டிவேட் ஆகுது. அந்த பீஸ்டும் நம்ம ஹீரோட்ட வாங்கின அடியில இப்ப ஹியூமன் ஃபார்முக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் சரி ஃபைனலா உன்னோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டியா அப்படிங்கிறான். அப்ப அந்த பீஸ்டும் நம்ம ஹீரோ பார்த்து பயந்துட்டு டேய் நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் வாயை மூடுறா, நான் உன்னோட முதுகெலும்பு உடைக்காம இங்க இருந்து போக மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த பீஸ்டும் பயத்திலேயே என்னது இல்ல இல்ல நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, என்ன மறுபடியும் அடிக்க கூடாது அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் நீ என்னோட சிஸ்டரோட சாவுக்கு பதில் சொல்லி ஆகணும், அதனால நீ மன்னிப்பு கேளுடா அப்படின்னு அந்த பீஸ்ட போட்டு பொழக்கிறான். அது கதற சத்தம் மட்டும்தான் கேக்குது. நம்ம ஹீரோவும் எரினா எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னை இது சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால ஃபைனலா உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இவனை கொல்றேன் அப்படின்ட்டு அந்த பீஸ்ட நம்ம ஹீரோ கொல்ல போறான். அந்த பீஸ்டும் என்னது கொல்ல போறியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஐயா சாமி
சாமி என்னை மன்னிச்சிருங்க. அப்புறம் எரினா, நான் உன்னோட கல்லறையில கூட வந்து விழுந்து சாரி கேட்கறேன். தயவு செஞ்சு இவனை கொல்ல வேண்டாம்னு மட்டும் சொல்லு. அப்புறம் ஏன் முன்னாடி இருக்கிற சாமி, தயவு செஞ்சு என்னை உயிரோட மட்டும் விட்டுரு, கொன்றாத அப்படின்னு பயத்துல நடுங்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும், டே நீனால இப்படி கதற, நான் உன்னோட தலையை வெட்டி என் சிஸ்டரோட கல்லறை முன்னாடி கொண்டு போய் வச்சா அவ கொஞ்சம் சந்தோஷப்படுவான்னு நினைச்சா நீ என்னடா இப்படி கதற அப்படிங்கிறான். அப்ப அந்த பீஸ்டும், டே என்னை மன்னிச்சிரு. அப்புறம் எரினா, அம்மா நீயும் என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பயத்திலேயே கதறிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும், சரி ஓகே, என் சிஸ்டர் மறுபடியும் உன்னை பாக்குறதுக்கு விரும்ப மாட்டா. அப்புறம் நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கு நீ இத்தனை டைம் அடி வாங்கி ஆன்சர் பண்ணவே இல்லை. உன்ன மாதிரி வேர் பீஸ்ட் எல்லாம் இங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டு, ஒரு நிமிஷம் இது என்னது, நான் இதுக்கு முன்னாடி இந்த கல்ல இந்த இடத்துல பார்த்தது இல்லையே, இது என்னவாடா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எடுத்து பார்த்தா அதுல இருந்து ஏதோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நம்ம ஹீரோவும் இது டார்க் எனர்ஜி அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த கல்லுல இருந்து வர எனர்ஜியில ஏதோ ஒரு சில்வர் வேர் பீஸ்ட கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அந்த பீஸ்டும் அங்க வந்து கத்துது. நம்ம ஹீரோவும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவோட பாஸ்ட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் என்னை எங்க கூட்டிட்டு போற அப்படின்னு அங்க இருக்கிற பொண்ணுட்டு கேக்குறான். அந்த பொண்ணும், இந்த இடத்துல தான் ஸ்பிரிட் பீஸ்ட் எல்லாம் இருக்கு. இந்த ஸ்பிரிட் பீஸ்ட் இதுங்க கிட்ட அதிகப்படியான மானா இருக்கும். இந்த பீஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்ததுக்கு அப்புறம் அது ரீபோன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், அதெல்லாம் சரி, இந்த இடத்துல ஸ்பிரிட் பீஸ்ட் இருக்குன்னு உனக்கு யாரு சொன்னாங்க? அந்த ஸ்பிரிட் பீஸ்ட நம்ம பாக்குறதே ரொம்ப ரேரு, அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணும், இந்த சோல் பீஸ்ட பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், நான் ஒன்னும் ஸ்பிரிட் மேஜ் கிடையாது, இத பத்தி எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணும், நாம ஸ்பிரிட் பீஸ்ட கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஸ்பிரிட் பீஸ்டோட எசன்ஸ் இருக்க ஒரு ஸ்டோனை கண்டுபிடிக்கலாம், இந்த ஸ்டோன்லயும் அதோட பவர் இருக்கும் அப்படிங்கிறா. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோவும், ஓ அப்படின்னா இது ஸ்பிரிட் ஸ்டோனா, ஆனா இந்த ரேரான ஸ்பிரிட் ஸ்டோனு இந்த நார்மலா இருக்க வேர் பீஸ்டுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இந்த பீஸ்டோட கண்டிஷனே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. எதுக்காக இந்த ஸ்டோன்ல இருந்து டீமன் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது? அப்படின்னா இது டீமன் பீஸ்டா? சரி ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, அதை நான் ஒத்துக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த செயினை உடைக்கிறேன் அப்படின்னு அந்த பீஸ்ட கட்டி வச்ச இந்த செயினை நம்ம ஹீரோ உடைச்சிட்டான். அந்த பீஸ்டும் அந்த செயின் உடைஞ்சதுல கத்துது. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து, இது என்னது, இது இந்த பீஸ்டோட மெமரிஸா அப்படிங்கிறான். பார்த்தா அந்த பீஸ்ட இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 பேர் அட்டாக் பண்ணிருப்பானுங்களாட்டங்குது. நம்ம ஹீரோவும், இவனுங்கெல்லாம் யாரு, ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கானுங்க, அது மட்டும் இல்லாம இவனுங்க டார்க் எனர்ஜியும் யூஸ் பண்றானுங்க அப்படிங்கிறான். பார்த்தா அந்த சில்வர் வேர் பீஸ்ட டார்க் எனர்ஜி வச்சு பயங்கரமா அட்டாக் பண்றானுங்க. அந்த பீஸ்டும் டார்க் எனர்ஜியால் அஃபெக்ட் ஆகி அவனுங்க கையில செத்து போச்சு. அப்ப அவனுங்கெல்லாம் அந்த பீஸ்டோட உடம்ப கிழிச்சு அதுல இருந்து அதோட கோர் எடுக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும், என்னது இவ்வளவு கொடூரமாவா அந்த பீஸ்ட் இருந்து ஸ்டோன் எடுத்துக்கிறானுங்க, அப்புறம் இந்த பையன் யாரு, இவங்கிட்ட எதுக்கு அந்த ஸ்பிரிட் ஸ்டோனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறான். பார்த்தா அந்த ஸ்பிரிட் ஸ்டோனை வாங்கின பையனும் வேர் பீஸ்டா மாறுறான். நம்ம ஹீரோவும், என்னது இவனுங்க இவ்வளவு கொடூரமானவனுங்களா, அந்த ஸ்பிரிட் ஸ்டோனை ஹியூமன்ஸ் அப்சர்வ் பண்ண வச்சு ஒரு வேர் பீஸ்டா மாத்துறானுங்க. அந்த சைல்டு அது இந்த உல்ஃபா தான் இருக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் போட்டு பொழந்து கட்டிட்டுனால அவனை பாக்குறான். அந்த லீடரும் நம்ம ஹீரோட்ட வாங்கின அடியில பைத்தியமே பிடிச்சிருச்சாட்டங்குது. எரினாவுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இருக்கிறான். நம்ம ஹீரோவும், இவன் இந்த டைம் இந்த ஸ்பிரிட் ஸ்டோனை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணலையாட்டங்குது, அதனாலதான் இவன் வெறும் நார்மல் வேர் பீஸ்டா இருக்கான். ஆனா நான் போன டைம் சண்டை போட்டப்ப இவன் சில்வர் வேர் பீஸ்டா எவால்வ் ஆயிட்டான் நடக்குது அப்படின்ட்டு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த ஸ்பிரிட் அந்த உல்ஃப் லீடரை அட்டாக் பண்ண போகுது. நம்ம ஹீரோவும் அதுக்கு நடுவுல வந்து, நிறுத்து, இவன் சாவறதுக்கு முன்னாடி நான் இவனை இன்னும் டார்ச்சர் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்குள்ள நீ கொன்னுறாத அப்படின்ட்டு. ஓ, உன்னால நான் பேசுறத புரிஞ்சிக்க முடியுதா? இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸ்பிரிட் மேஜ் மட்டும்தான் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அப்ப அந்த எல்ஃப் பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட, ஓ ஹியூமன் ஸ்பிரிட் மேஜ் ஆக முடியுமான்னு கேக்குறியா? உங்ககிட்ட பியூர் சோல் இருந்து கரெக்டான அளவுக்கு மானா இருந்துச்சு அப்படின்னா உங்களாலையும் ஸ்பிரிட் மேஜா மாற முடியும். ஆனா பியூர் சோல் அப்படிங்கிறது சில்ட்ரன் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதனால நீங்க இந்த ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா குழந்தையா இருக்கும் போதே அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறா. இந்த உல்ஃப் பொண்ணு பேரு எஸ்டினா வாட்டங்குது. நம்ம ஹீரோவும், எஸ்டினா நீ இதை தான் சொன்னு நினைக்கிறேன், இப்ப நானும் எங்க தான் இருக்கேன், இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா என்னோட சோல் பியூரா இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு அந்த லீடரை நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். நானும் கருணையே இல்லாம எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிக்கிறேன், என்கிட்ட பியூர் சோல் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோவை சந்தேகப்படுறான். அப்ப அந்த ஸ்பிரிட் பீஸ்டும் தலையாடுது. நம்ம ஹீரோவும் இது என்ன சொல்ல ட்ரை பண்ணுது அப்படிங்கிறான். அப்ப அந்த பீஸ்டும் அதோட தலையை கொண்டு வந்து நம்ம ஹீரோவோட தலையிட்ட வைக்குது. நம்ம ஹீரோவும், ஓ அப்படின்னா என்னோட மானா இந்த ஸ்டோன்ல லீக் ஆனதுனாலதான் இந்த பீஸ்ட் வெளியே வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம இதை கட்டி வச்ச இந்த செயினையும் நான் உடைச்சிருக்கேன், இதனாலதான் என்னால இந்த பீஸ்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறான். அந்த பீஸ்டும் ஆமா ஆமா அப்படின்னு தலையாடுது. நம்ம ஹீரோவும், நான் உன் கூட கான்ட்ராக்ட் போடலான்னு இருக்கேன், நீ அதுக்கு ஒத்துக்கிறியா அப்படிங்கிறான். அந்த பீஸ்டும் சரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு தலையாட்டுது. நம்ம ஹீரோவும், அப்படின்னா வா கான்ட்ராக்டை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு அவனோட கையில மானாவை ஃபில் பண்ணி கை நீட்டுறான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட அந்த எஸ்டினா என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, எல்லா ஸ்பிரிட்டும்
டிஃப்ரெண்டான மேஜிக் யூஸ் பண்ணும். அப்புறம் அந்த ஸ்பிரிட் அதோட ஸ்பிரிட் ஃபார்ம் மெயின்டைன் பண்ண குறிப்பிட்ட அளவுக்கு மானா தேவைப்படும். அந்த ஸ்பிரிட்ஸுக்கு எந்த ஒரு பிசிக்கல் ஃபார்மும் இருக்காது. அது மட்டும் இல்லாம மோஸ்ட் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் போது அவங்களோட ஸ்பிரிட் மேஜஸும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுவாங்க. இதுதான் எனக்கு எஸ்டினா சொன்னான். அதனாலதான் எஸ்டினா 10-8ல டாப் நைட்டா மாறி இருப்பா அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அந்த பீஸ்டும் நம்ம ஹீரோ பார்த்து கத்துது. நம்ம ஹீரோவும் என்னாச்சு உனக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அந்த பீஸ்டும் நம்ம ஹீரோவை முறைச்சு பாக்குது. நம்ம ஹீரோவும் ஓ உனக்கு ரிவெஞ்ச் வேணுமா, சரி ஓகே, யார் யாரெல்லாம் டார்க் எனர்ஜி யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் கொல்றேன் அப்படிங்கிறான். அந்த பீஸ்டும் ஓகே அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் இப்ப நான் ஃபைனலா இந்த ஸ்பிரிட் கூட கான்ட்ராக்ட் போட்டுட்டேன். ஆனா இந்த ஸ்பிரிட்ஸ் அதோட பிசிக்கல் ஃபார்ம் எடுக்கிறதுல ஒரு சில ரூல்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ உனக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. இனிமே உன்ன ஊ லேங் அப்படின்னு கூப்பிடுறேன் அப்படிங்கிறான். அந்த பீஸ்டும் ஓகே அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் அந்த லீடரை பார்த்து இவனுக்கு பின்னாடி ஷேடோவா இருந்து யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அது யாருன்னு தெரியல, யாரு இந்த மாதிரி ஸ்பிரிட் ஸ்டோனை கொடுத்து வேர் பீஸ்ட கிரியேட் பண்ணுவானுங்க, அதுவும் அவங்களோட டார்க் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த ஸ்பிரிட் ஸ்டோனை ஃபில் பண்றாங்க, அது டீமன்ஸா இருக்குமா இல்லனா அந்த டீமனா வழிபடுறவங்களா இருக்குமா, ஒருவேளை இதனால தான் அந்த டீமன் பீஸ்ட்லோட ஆர்மி வருமோ, நான் அந்த டைம் ஒரு லேபிரின்த்துக்குள்ள இருந்தேன், அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு எக்ஸாக்டான டீடைல்ஸ் எனக்கு தெரியல அப்படிங்கிறான். அந்த உல்வுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு அடங்குது. மின்னில இருந்து எரினா என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டுக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனை எட்டி வச்சுட்டே டே வாய மூடுறா, உனக்கு இந்த ஸ்பிரிட் ஸ்டோனை கொடுத்தது யாரு, டீமன் ஃபாலோவர்ஸா இல்ல வேற யாராவது அப்படின்னு கேக்குறான். அவன் மறுபடியும் எரினா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் இவன் என்ன நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறான், டே ஊலாங் அவனை கொஞ்சம் தூக்கத்துல இருந்து எழுப்புடா அப்படிங்கிறான். நம்ம உல்ஃபும் அவங்கிட்ட போய் எந்திரா அப்படின்னு கத்துது. அவனும் இது என்னடா பீஸ்ட் அப்படின்னு பதறிக்கிட்டு எனது உல்ஃபா என்ன உற்று அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோவும் டே இந்த ஸ்பிரிட் ஸ்டோனை உனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த உல்ஃபும் அந்த குரூப் அவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீ இதுக்கு நடுவுல வந்துருக்க கூடாது, உன்னை அவனுங்க கண்டிப்பா சும்மா விட மாட்டானுங்க, நான் வெறும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஜெக்ட் மட்டும்தான், எனக்கு இன்கிரெடிபிளான பவர் வரும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரான். பார்த்தா அவனோட தலை வெடிச்சு போச்சு. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு எனது இவன் செத்துட்டானா, இவங்கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் லீக் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இவன் மேல ஏதோ ஸ்பெல்ல போட்டிருக்கானுங்க, நான் இதை பத்தி இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் லைஃப்லயும் இதே மாதிரி தான் நடந்துச்சு, போன டைம் அவங்க என்ன சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு அவன் சொன்னான். நானும் இந்த கேஸ் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவனுங்க ஒருத்தனுக்கு கூட இந்த வேர் பீஸ்ட பத்தி எதுவுமே தெரியல. சரி ஓகே, எதா இருந்தா என்ன வரதா பாத்துக்கலாம், எனக்கு இந்த ஓவர் திங்க் பண்றதெல்லாம் செட்டே ஆகாது, இது ஏன் ஸ்டைலே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த உல்ஃப் அடிச்சு துவைக்கும் போது அந்த செவுத்துல ஏதோ ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி ஆக்டிவேட் ஆயிருக்கும்ல, அதை பார்த்து என்னோட மெயின் ப்ரையாரிட்டியே இதுதான், நான் இப்ப இந்த ரூம்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்க போறேன் அப்படின்னு அந்த உல்ஃபோட கையை நம்ம ஹீரோ பிடிச்சி எனக்கு வலி ஏற்படுத்துறா அப்படின்னு அந்த செவுத்துல தூக்கி போடுறான். பார்த்தா அந்த செவுரு உடஞ்சி ஏதோ ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த உல்ஃபோட கையை பிடிச்சி நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்வாட் மாஸ்டர் பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் ஸ்வாட் மாஸ்டர் எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னு அந்த உல்ஃபோட கையை அந்த லாக்கரோட நம்ம ஹீரோ கொண்டு போகும்போது ஏதோ ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி ஆக்டிவேட் ஆகி அந்த லாக்கரும் ஓபன் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் நான் இப்ப என்னோட ஓல்டு கம்பெனியனை நம்ப வேண்டிய நேரம், இல்ல அது கரெக்டா இருக்காது, நான் என்னோட ஃபியூச்சர் கம்பெனியனை நம்ப வேண்டிய நேரம், அப்புறம் நான் இதை எடுத்துக்க போறேன், இந்த ரிங்கை ஒரு பர்பஸுக்காக நான் ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன் அப்படின்ட்டு இந்த ரிங் இதுல வேலண்டியாவோட சீல் இருக்கு, இது எனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறான். யாரோ ஒரு பொண்ணு ஹே சைல்டு உன்னோட பேர் என்ன அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் டைனி அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணும் ஓ உன்னோட பேரு டைனியா, உன்னோட பேரு ரொம்பவே நல்லா இருக்கு, அப்புறம் இந்த ரிங் இது உனக்கு தான் சூட் ஆகும் அப்படின்ட்டு அந்த ரிங்கை கழட்டி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இந்த ரிங்கை நீ எடுத்துக்கா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த ரிங்கை வச்சு ஃபியூச்சர்ல நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னா நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்ம ஹீரோவோட பாஸ்ட்ல நடந்திருக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் அதை நினைச்சுக்கிட்டு அஸ்ரன் எம்பையர்ல இருக்க எல்லாத்துக்குமே அவங்க யாருன்னு தெரியும், அவங்க தான் சீலோ வென் வேலண்டியா, இவங்க தான் ஸ்வாட் மாஸ்டரோட யங்கஸ்ட் டாட்டர், அப்புறம் இவங்களோட யங் ஏஜ்லயே இவங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருந்தாங்க, அதனாலேயே அந்த நாட்டுல இருக்க பீப்புள்லாம் ஏஞ்சல் ஆஃப் வேலண்டினா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இவங்களுக்கு 16 வயசு ஆன உடனே இவங்களோட ஃபேமிலி காஸ்டியூமை போட்டுக்கிட்டு இவங்களோட டெரிட்டோரிக்கு போவாங்க. அங்க இருக்க ஃப்ளோரல் டெம்பிள்ல இவங்களுக்கு ஒரு செரிமனி நடக்கும். இந்த செரிமனினால இவங்களோட பேரு இந்த வேர்ல்டு ஃபுல்லா தெரியும். அவங்க என்ன போன டைம் மீட் பண்ணப்ப நான் அவங்களோட டெரிட்டரிக்கு போற வழியில இருக்க பிலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தேன், அதுதான் அந்த டியூக் டெரிட்டரியோட பார்டர். நான் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல என்னோட ரிவெஞ்சை கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், அதனால இந்த ரிங்கையும் என்னால கிளைம் பண்ண முடியல, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இந்த டைம் எல்லாத்தையும் நான் ஸ்மூத்தா முடிச்சுட்டு அந்த ஸ்வாட்
மாஸ்டரையும் போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்லணும். அப்புறம் இந்த பைத்தியக்காரனை இப்ப என்ன பண்றது? சரி இப்ப இது ஷோ பண்றதுக்கான நேரம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு யாரோ ஒரு மொட்டை பலன்னு ஆர்மரை போட்டுட்டு வந்து இவனுங்க எல்லாத்தையும் ஒரே ஸ்விங்ல தோக்கடிச்சிருக்கான். அவன் கண்டிப்பா ஒரு மானா யூசரா தான் இருக்க முடியும். ஆனா இவனுங்க என்கிட்ட என்ன சொன்னானுங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ணது ஒரு சின்ன பையன்னு சொன்னானுங்க. ஒரு சின்ன பையனால எப்படா மானா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவனும் சந்தேகத்திலேயே பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த மொட்டைக்கு பொறனடிக்கிறவனுங்களும், ஆமா சார் அவன் மானா யூசர் தான், அந்த பையன் மானாவை யூஸ் பண்ணான் அப்படிங்கிறானுங்க. அந்த மொட்டையும் என்னடா சொல்றீங்க அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் ஆமா சார் அவன் கண்டிப்பா மானாவை தான் யூஸ் பண்ணான், அவனை இங்க யாராலையும் தொடக்கூட முடியல, அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்துக்கிறோம் அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் டே முட்டா பசங்களா, சின்ன பையனால மானாவை யூஸ் பண்ண முடியாது, அவன் ஏதாவது ட்ரக்கை தான் எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு அந்த உல்ஃப் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட டிசிப்ளின் சொல்லி தர மாட்டானா அப்படின்னு அவனங்களெல்லாம் அந்த மொட்டை எட்டி ஒதுக்கிறான். இவனோட பேரு ரெகம். இவன் இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்ல ஒரு கார்டா இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நான் பண்ணது, இந்த உல்ஃப் எனக்கு கொஞ்சம் பே பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதை வாங்குறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த மொட்டையும் யாரான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த மொட்டைக்கு பின்னாடி இருக்கிறவனுங்களும் சார் சார் இவன் தான் இதெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறானுங்க. அந்த மொட்டையும் டே குழந்தை இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் டே உனக்கு என்னடா பிரச்சனை, இங்க ஒரு சிலருக்கு நான் பே பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன், அப்புறம் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல உன்ன மாதிரி ஒரு நைட்டு இந்த பைத்தியக்காரனுங்களுக்காக வேலை பாக்குறியா, இந்த உல்ஃப் இவன் என்ன உனக்கு நிறைய கொடுத்தானா அப்படின்னு கேக்குறான். அந்த மொட்டையும் டென்ஷன் ஆயிட்டு டே திமிரு பிடிச்ச பயலே அப்படிங்கிறான். பார்த்தா அவன் டென்ஷன் ஆகிறதுல அந்த மொட்டையோட மண்டையெல்லாம் நரம்பு படிக்குது. அந்த மொட்டையும் ஒரு ஜம்ப் போட்டு என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி இப்படி பேசுவ, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் ஓ இவன் செகண்ட் ஸ்டேஜ் மானா யூசரா, இருந்துட்டு போட்டோம் போடா பிள்ளைகா பையலே அப்படின்ட்டு அவன் கையை அசால்ட்டா தட்டி விட்டான். அந்த மொட்டையும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் இதை எப்படா பண்ணா அப்படின்னு ஷாக் ஆவறான். நம்ம ஹீரோவும் இவனை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா இவனுங்க எல்லாத்து கதையும் முடிச்சுட்டு இங்க இருந்து வெளியே போனோம் அப்படின்ட்டு அந்த மொட்டைக்கு ஒரு கிக் கூட வந்துட்டான். அந்த மொட்டையும் என்னது அப்படின்னு ஷாக் ஆவறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணிட்டான். அந்த மொட்டையும் நம்ம ஹீரோட அட்டாக்க ஜஸ்ட் மிஸ்ல தடுத்து இவனால இதை எப்படி பண்ண முடியுது அப்படின்னு ஷாக் ஆவறான். நம்ம ஹீரோவும் பரவாயில்ல செகண்ட் ஸ்டேஜை சமாளிக்கிற அளவு நான் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகி நடக்குது அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் டே நீ ஒரு குழந்தையே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோவும் டாஜ் பண்ணிட்டு எனக்கு தெரியும் இந்த லாடுக்கு பின்னாடி நிறைய நைட்ஸ் இருப்பானுங்க, நான் இவனுங்க யாரையும் எளிமையாக்க விரும்பல அப்படின்ட்டு பின்னாடி போயிட்டு இப்ப இவனை சமாளிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் டே எலி மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காத, உன்னால இதை தடுக்க முடியாது அப்படின்ட்டு அவனோட ஸ்வாடை எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோவும் அப்படியா முடிஞ்சா பண்ணிப்பாரு அப்படின்னு சிரிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிட் பீஸ்ட சமன் பண்ணிட்டான். அந்த மொட்டையும் ஷாக் ஆயிட்டு என்னது ஸ்பிரிட்டா, இவங்கிட்ட எப்படா ஒரு ஸ்பிரிட் பீஸ்ட் வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆவறான். நம்ம ஊர்லாங்கும் அந்த மொட்டையை முறைச்சி பாக்குறான். அந்த மொட்டையும் இல்ல இதை என்னால சமாளிக்க முடியாதாட்டங்குது அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் அவன் பயந்துட்டான். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் டெரிட்டரிக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் பீஸ்ட பார்த்தா யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க அப்படின்ட்டு சரி டே மொட்டை கொஞ்சம் காம் டவுன் ஆகு, நாம கொஞ்சம் பிசினஸ் பேசணும் அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் டே அந்த உல்ஃப் எவ்வளவு பே பண்ணான்னு தெரியுமா, உன்னால அதை பே பண்ண முடியுமான்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் அந்த உல்ஃப் பே பண்ணதை விட நான் அதிகமாவே உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறான். அங்க இருக்கிற எல்லாரும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த மொட்டையும் சிரிச்சுக்கிட்டு என்னது ஒரு குழந்தை பையன் என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறான், இவனுக்கு என்ன வயசு இருக்கும், அவனோட அப்பீரியன்ஸை மேஜிக்கோ இல்ல வேற ஏதோ யூஸ் பண்ணி ஆல்டர் பண்ணியிருக்கான், இவன் ஒன்னும் நார்மல் சைல்டு இல்ல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே இந்த கண்ட்ரி தான் என்னோட நேட்டிவ், நான் இந்த இடத்துல ஒரு நல்ல ரெப்யூட்டேஷனை பில்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு தானே நீங்க எனக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் சரி ஓகே, ஆனா உன்னால 5 பிளாட்டினம் காயின்ஸ் கொடுக்க முடியுமா, ஏன்னா அந்த உல்ஃப் எங்களுக்கு அவ்வளவுதான் கொடுத்தான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே என்ன ஏதாவது ஜோக்கு சொல்லி என் வாயை மூடலான்னு பாக்குறியா அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஆமாண்டா மொட்டை அந்த உல்ஃப் உனக்கு ஒரே ஒரு பிளாட்டினம் காயின் தான் கொடுத்தான், நான் உனக்கு 1.5 பிளாட்டினம் காயின் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் டே பொடி வாண்டு என்ன ஏமாத்திரி அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவும் டே என்னோட ஆஃபர் உனக்கு பிடிக்கலையா, அப்படின்னா நீ இங்கேயே செத்து போடா அப்படின்னு அவனோட ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்றான். பார்த்தா ஜெய்ஜாண்டியா வந்து நிக்குது. அந்த மொட்டையும் ஷாக் ஆயிட்டு இவங்களோட சண்டை போட்டா நம்மள சாவடிச்சிருவான், அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன், அப்புறம் இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இவன் என்ன பையனா பிசாசா, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோவும் டே என்னடா எதுவுமே சொல்லாம கிளம்புற, என்ன முடிவு பண்ணிக்கிற அப்படின்னு கேக்குறான். அந்த மொட்டையும் டே இந்த மந்தோட பேமெண்ட்டை நீ பே பண்ணு அப்புறமேட்டுக்கு என்னன்னு சொல்றான் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க அல்லகைங்களாம் சார் சார் எங்க போறீங்க, அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறானுங்க. அந்த மொட்டை அந்த அல்லகையை அட்டாக் பண்ணிட்டு டே பைத்தியக்கார பசங்களா என்ன கொல்ல பாக்குறீங்களா அப்படின்ட்டு போறான். அப்ப நம்ம ஹீரோவும் மிஸ்டர் நைட் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஒரு கோல்டு காயின் தூக்கி போட்டு நான் லார்டு கிட்ட பேசணும், இந்த இடத்தோட
ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆனதை பத்தி நான் பேசணும், மீட்டிங் ரெடி பண்ண அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த சின்ன பையன் சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்கிறான். சரி டேய் அதெல்லாம் பார்க்கலாம், நீ ஒரு டைம் பேமெண்ட் கட்டுறதை மிஸ் பண்ணிட்டேன்னா கூட அப்புறம் எங்க லாட ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்காதீங்க, அந்த மாதிரி ஒரு நாள் வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். அந்த மொட்டை பின்னாடியே அந்த 3 ஆளு கையும் போறானுங்க. நம்ம ஹீரோவும் டே எங்க போறீங்க அப்படிங்கிறான். அவனுங்க 3 பேரும் ஷாக் ஆயிட்டு வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் டே நான் இன்னும் உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள இந்த உல்ஃப் கேங்ல யார் யார் வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, அப்புறம் முக்கியமா உமன்ஸ் அப்புறம் பிச்சை எடுக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. நீங்க மட்டும் 1 நிமிஷம் லேட்டா வந்தா கூட ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொருத்தனை கொல்லுவேன், எங்கேயாவது தப்பிச்சு போவோம்னு நினைச்சீங்க என்னோட ஸ்பிரிட் உங்களை கொன்னுரும், அதனால இங்க இருந்து கிளம்புங்க. அப்புறம் முக்கியமா இன்னும் உங்களுக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு அப்படிங்கிறான். அதாவது முழு டெவிலாவே நம்ம ஹீரோ மாறிட்டான். அவனுங்க 3 பேரும் என்னது 1 மணி நேரமா இந்தா வந்துட்டோம் அப்படின்ட்டு கதறிக்கிட்டே ஓடுறானுங்க. நம்ம ஹீரோவும் எல்லாமே நான் பிளான் போட்ட மாதிரி தான் போகுது, ஆனா இந்த இடத்த நான் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிருச்சு, நான் இதுக்கு மேலேயும் டியூக் வேலண்டினாவை வெயிட் பண்ண வைக்க விரும்பல, சீக்கிரமா இங்க இருந்து போகணும் அப்படிங்கிறான். அப்ப அவனுங்க 3 பேரும் மூச்சு வாங்க ஓடியாந்து நாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம எம்மாவும் டைனி உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஓடியாந்து உன்னோட கையில என்ன ரத்தம், உன்னை மறுபடியும் அடிச்சாங்களா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் இது ஒண்ணு என்னோட ரத்தம் இல்ல, அப்புறம் அந்த உல்ஃப் ஏற்கனவே செத்துட்டான் அப்படிங்கிறான். அங்க இருக்க மொத்த கும்பலும் ஷாக் ஆகுது. அப்ப நம்ம எம்மாவும் என்னது இதுதான் உல்ஃபா அப்படின்னு ஷாக்லயே பாத்துருக்கா. அங்க இருக்க எல்லாரும் கூட இல்ல இங்க என்ன நடந்துக்குது, உல்ஃப் செத்துட்டானா, இதெல்லாம் யாரு பண்ணாங்க, இது லாடுக்கு தெரியுமா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் இங்க இருக்க எல்லாருமே பயந்து இருக்காங்க. இது லாடுக்கு தெரிய வந்தாலும் அந்த பைத்தியக்காரன் கண்டிப்பா இவங்கள தான் டார்ச்சர் பண்ணுவான், இதை இப்படியே விட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோ பார்த்து இங்க என்ன நடந்துச்சு, இங்க நடந்தது மட்டும் நோபல்ஸுக்கு தெரிஞ்சா இங்க ரொம்ப கோவப்படுவாங்க, இப்ப நாமெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட், அந்த நோபல்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு எது ப்ராஃபிட்டா இருக்கோ அதை தான் பார்ப்பாங்க. அப்புறம் எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு, அந்த லாட பத்தி இதை கொண்டு போய் டியூக் வேலண்டினா கிட்ட கொடுத்தான் அப்படின்னா அந்த லாட அவரு சும்மா விட மாட்டாரு அப்படிங்கிறான். அந்த லாடு இருக்க மேன்ஷனுக்கு வெளியே 2 சோல்ஜர்ஸ் நின்னுகிட்டு டே சார் ரகம ஒரு 5-6 நாளா காணோம், அவர் என்ன வெக்கேஷன் ஏதாவது போயிட்டாரா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான். இன்னொரு சோல்ஜரும் டேய் நீ என்னடா பேசிட்டு இருக்கிற, உனக்கு எதுவும் தெரியாதா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு, அங்கதான் சார் ரகம் போனாரு அப்படிங்கிறான். இன்னொரு சோல்ஜரும் என்னது இன்சிடென்டா, என்ன இன்சிடென்ட் அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த சோல்ஜரும் டே 5 நாளைக்கு முன்னாடி அந்த உல்ஃப் கேங்க ஒருத்தன் அடிச்சு துவச்சிருக்கான், அந்த இன்சிடென்ட் உனக்கு தெரியாதா அப்படிங்கிறான். இன்னொரு சோல்ஜரும் ஆமா அப்பதானே ஏதோ ஒரு உல்ஃப் மான்ஸ்டர் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுச்சு, அந்த உல்ஃப் மான்ஸ்டர் துரத்தனவங்க யாருமே நல்லவனுங்க இல்ல, அவனுங்களும் அந்த உல்ஃப் மான்ஸ்டர் துரத்துனுச்சு மட்டும்தான் சொன்னானுங்க, ஆனா எதுக்காக துரத்துனுச்சு அப்படின்னு எதுவுமே சொல்ல அப்படிங்கிறான். இன்னொரு சோல்ஜரும் ஆமா அந்த உல்ஃப் செத்துட்டான், அதுவும் அந்த உல்ஃப் தான் அப்படின்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியல, அது மட்டும் இல்லாம அவன் சேர்த்து வச்சிருந்த மொத்த காசையும் எவனோ சுட்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிறான். இன்னொரு சோல்ஜரும் சரி அப்படின்னா நம்ம சார் ரெகேம் அவர் அங்கதானே இன்வெஸ்டிகேட் பண்ண போனாரு, அவர் வேற இப்ப காணமே அப்படிங்கிறான். அப்ப இன்னொருத்தனும் நான் நினைக்கிறது கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ரெகேம் புது பாஸ் கூட டீலிங் போட்டு அங்க இருந்து ஓடி போயிருப்பான், அப்புறம் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணதுனால இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே கடை அடைச்சிட்டு பயத்திலேயே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு அந்த உல்ஃப் கிட்ட இருந்தோம் கொஞ்சம் இன்கம் வந்துச்சு, இப்ப அது ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் என்னது இவ்வளவு நடந்துக்குதா அப்படின்னா எப்படி நம்ம விளையாடு இன்னும் கோவப்படாம இருக்காரு அப்படிங்கிறான். அப்ப இன்னொருத்தனும் ஆமா அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த இடத்தோட புது பாஸ நம்ம லாடு கூப்பிட்டு இருக்காரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அங்க இருந்து அவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான். அந்த சோல்ஜரும் அந்த புது பாஸ் அவனோட பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அப்புறமேட்டுக்கு இதுக்கு முன்னாடி அந்த உல்ஃபோட இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த புக்ல இந்த பிலிப்ஸ் நாட்டோட லார்டு என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணிருக்கான் அப்படிங்கிற எல்லாமே இருக்கு, இதை மட்டும் கொண்டு போய் நம்ம டியூக் வேலண்டினா கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா இந்த லார்டு பொய் சொல்றான் அப்படின்னு ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாரு அப்படிங்கிறான். அப்ப நம்ம எம்மாவும் டைனி நீ என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நான் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல எல்லா நோபல்ஸும் ஒரே மாதிரி நினைச்சேன், ஆனா நான் ஒரு சில பேத்த பார்த்ததுமே என்னோட தாட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் கஷ்டப்பட்டு இந்த உல்ஃபோட இன்ஃபர்மேஷன் அப்புறம் இவங்கிட்ட இருந்த கோல்டு எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த லார்டு கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணேன், அந்த லார்டும் அதை எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அந்த உல்ஃபை பத்தி அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை. ஆனா இந்த டைம் அப்படி நடக்காது, நான் ஒன்னும் போன டைம் ஒரு ஜீனியஸ்லாம் இல்ல, ஆனா நான் ஒரு நைட்டா மாறினதுக்கு அப்புறம் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன், இங்க இருக்க நோபல்ஸ் எல்லாருமே சேம் இல்ல, அவங்களோட ரேங்க் அதை பொறுத்தே அவங்களுக்குள்ளேயும் நிறைய குரூப் இருக்கு, இந்த லார்டோட டியூக் வேலண்டினா ரேங்க்ல அதிகம், இப்ப என்னோட கையில இருக்க புக்கு இதுதான் இந்த லார்டோட முடிவு அப்படின்ட்டு. எம்மா நீ என்னை பத்தி கவலைப்படுறது எனக்கு புரியுது, ஆனா இப்ப அதோட இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறான். எம்மாவும் என்னது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நான் உங்க எல்லாத்தையும் இந்த உல்ஃபோட ரூல்ஸ்ல இருந்து உங்க எல்லாத்தையும் ஃப்ரீ பண்றேன் அப்படிங்கிறான். மொத்த கும்பலும் ஷாக் ஆயிட்டு என்னது ஃப்ரீ பண்ணி விடுறியா, உண்மையிலேயே ஃப்ரீ பண்றியா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் இதுதான் உங்களோட லாஸ்ட் சான்ஸ், அந்த உல்ஃப் கூட தீர்க்க வேண்டிய கணக்கு
உனக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா தீத்துருங்க அப்படிங்கிறான். நம்ம எம்மாவும் டே உல்ஃப் உனக்கெல்லாம் இந்த மாதிரி சாவுதாண்டா வேணும் அப்படின்னு நம்ம எம்மாவும் உல்ஃபை எட்டி வதச்சிக்கிட்டு நான் ஒரு நல்ல மெர்ஜென்ட் ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்தேன். ஆனா நீ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி இப்ப என்ன அனாதையாகிட்ட, அதுக்கான பலன் உனக்கு கிடைச்சிருச்சுடா அப்படின்னு அந்த உல்ஃப் அடிச்சிட்டுக்கிறா. அங்க இருக்க எல்லாரும் கூட ஆமா உன்னாலதான் எங்க வாழ்க்கையும் போச்சு, நீ செத்ததே போதுண்டா பொறுக்கி அப்படின்ட்டு அங்க இருக்க எல்லாரும் அந்த உல்ஃபோட டெட் பாடி போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது கஷ்டமா தான் இருக்கும், இவங்களோட மனசுல ஏற்பட்ட காயத்தை நம்மளால மாத்த முடியாது, ஆனா இவங்களை இனிமே நல்லா வாழ வைக்கலாம். அப்புறம் இந்த உல்ஃபோட மொத்த காசும் இங்க இருக்க உமன்ஸ் அப்புறம் சில்ட்ரன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு காசு வேணுமோ எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிறான். அவனுங்கெல்லாம் ஷாக் ஆயிட்டு இந்த காசு இத உண்மையிலேயே எங்களுக்கு தரியா அப்படின்னு கேக்குறாங்க. எம்மாவும் டைனி இனிமே நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் நீ ஒண்ணு என்ன பத்தி கவலைப்படாத, நான் எனக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கிறான். எம்மாவும் டைனி நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே காசு வேணும், அது யாருகிட்ட இருக்கோ அவங்க எடுத்துப்பாங்க, நீ வேற சின்ன பையனா இருக்க, உங்ககிட்ட இருந்தே அவங்க ஈஸியாவே எடுத்துப்பாங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் எம்மா இவ்வளவு பணத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் என்ன பத்தி யோசிக்கிறாளா, இங்க இருக்க எல்லாருமே அந்த பணத்தை தான் பாக்குறாங்க, அது நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி, இங்க இருக்க எல்லாத்துக்கும் இந்த பணத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லையாட்டங்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப அங்க இருக்க எல்லாரும் என்னது இவ்வளவு பணமா, என்னோட வாழ்நாள்ல நான் இவ்வளவு பணத்தை பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இங்க இருக்க எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருக்க எல்லாரும் அவங்களோட உண்மையான சுயரூபத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படிங்கிறான். அவங்க எல்லாரும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் நான் உங்க எல்லாத்தையும் வார்ன் பண்றேன், இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஏதாவது கிரைமோ இல்ல லார்டு கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும் காட்டுறான் அப்படின்ட்டு அவனோட ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்றான். பார்த்தா மொத்த கூட்டமும் அலறுது. நம்ம ஹீரோவும் தப்பான முடிவு எதுவும் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி எனக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டீங்கன்னா என்னோட பீஸ்டுக்கு உங்க சோல் எல்லாத்தையுமே தெரியும், நீங்க எப்ப எனக்கு துரோகம் பண்றீங்களோ அப்பயே செத்து போயிருவீங்க அப்படின்னு மிரட்டுறான். அங்க இருக்க மொத்த கும்பலும் அரண்டுருச்சு. அவனுங்களும் என்னது இது ஸ்பிரிட்டா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் எம்மா நீ இங்க இருக்க பணத்தை எடுத்துட்டு இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்டை விட்டு வெளியே கிளம்பு, நான் உனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நீ அந்த டயான் சிட்டிக்கு போன அப்படின்னா அங்க இருக்க ஒரு சில மெர்சனரி குரூப் உன்னை எஸ்கார்ட் பண்றதுக்காக கூப்பிடுவாங்க அப்படிங்கிறான். அப்ப எம்மாவும் என்னது டைனி நான் மட்டும் தனியா போறதா, அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் நான் எங்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிறான். அப்ப எம்மாவும் டைனி சரி ஆல் ரைட் நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் நம்புறேன், அப்புறம் நான் சொல்றத மறந்துடாத, உனக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா என்ன வந்து பாரு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் எம்மா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நடந்து 4 நாளுக்கு அப்புறம் இந்த பிலிப்ஸ் டிஸ்ட்ரிக்ட் இந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த சோல்ஜர்ஸை காட்டுறாங்க. அவனும் அந்த புது பாஸோட பேரு டைனின்னு நினைக்கிறான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு வரான். அந்த சோல்ஜர்ஸ்ல ஒருத்தன் குழந்தை இங்க நீ என்ன பண்ற, எவ்வளவு நேரமாடா அங்க நின்னுடுகிற, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, உடனே கிளம்பு, இந்த இடத்துல நோபல்ஸ் இருக்காங்க, உன்ன மாதிரி காமனர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் அது நான் தான் டைனி அப்படின்ட்டு அவனோட ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்றான். நம்ம ஊலாங்க வந்து அவனுங்களை மறைச்சி பாக்குது. அவனுங்க 2 பேரும் என்னது ஸ்பிரிட்டா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆளை உர்றா அப்படின்ட்டு துண்டகானும் துணிகான்னு கதறிட்டு ஓடுறானுங்க. நம்ம ஹீரோவும் நான் இப்போ உங்களை என்னடா பண்ணேன், நான் சின்ன பையனா இருக்கேன், நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு என்னோட ஸ்பிரிட்டை கொண்டு வந்தாவது நம்பிங்கன்னு பார்த்தா அதை பார்த்து ஏன்டா பயந்துட்டு போறீங்க, நான் என்ன அவ்வளவு கொடூரமானவனடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ உள்ள போயிட்டான். அங்க இருக்க ஒரு நைட்டும் ரஹீம் உன்னை பத்தி சொன்னான், ஆனா நீ ரொம்ப எங்க இருக்கிய அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இப்ப அதுல என்ன பவர் இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும் அப்படிங்கிறான். இவன் தான் இந்த பிலிப்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க நைட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கமாண்டர், இவனை நம்ம கமாண்டர் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஹீரோவும் ஏன்டாடி ஆளு மட்டும் உயரமா இருந்தா பத்தாது, மூளையும் கொஞ்சம் வேணும், இந்த மாதிரி தான் உங்களோட கெஸ்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்களா, உட்கார வைக்க மாட்டீங்களா அப்படிங்கிறான். அப்ப அந்த பட்லர் மாதிரி இருந்தவனும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த கமாண்டரும் டே திமிரு பிடிச்ச பையனை உன்னோட இடம் எதுன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். நம்ம ஹீரோவும் இல்ல டே நீ உன்னோட இடம் என்னன்னு தெரிஞ்சுக்க, நீ ஏதோ இந்த டிஸ்ட்ரிக்டோட லார்டு மாதிரி ஆக்ட் பண்ணாத, கொஞ்சம் சத்தத்தை குறடா அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் டே நீ ஓவரா பேசுற அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். நம்ம ஹீரோவும் டே நான் லார்டோட ஒரு கெஸ்ட், நீ வெறும் ஒரு மேரே லெவல்ல இருக்க நைட் மட்டும்தான், லார்டோட கெஸ்ட்டுக்கு முன்னாடி எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா, என்ன மூளை ஏதாவது குலையும் போச்சா அப்படிங்கிறான். அப்ப அந்த கமாண்டரும் இவன் வெறும் ஒரு சின்ன பையன் மட்டும்தான், அது இல்லாம இவன் ஒரு நாத்தம் பிடிச்ச குப்பையில இருந்து வந்தவன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எனக்கு கரெக்டா தெரியல, உன் மேலதான்டா ஏதோ நாத்தனாருது அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் மண்டை சூடாயிட்டு டே திமிரு பிடிச்ச பையனை உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு அவனோட ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த பட்லர் மாதிரி இருந்தவனும் சார் கரைன் ஒரு நிமிஷம் நில்லுங்க, இவன் லார்டோட கெஸ்ட், இவனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். அப்ப அந்த கமாண்டரும் டே உன்னை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் முடிஞ்சதை பண்ணிக்க அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் சரி ஓகே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவனோட ஸ்வாடை வச்சுட்டு டே நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கா, இந்த மாதிரி லார்டு முன்னாடி வந்து ஓவரா
பேசக்கூடாது. நானா இருக்கிறதுனால உன்னை உயிரோட விட்டுக்கிறேன். இதுவே லாடா இருந்தா கண்டிப்பா உன்னை கொல்ல சொல்லிடுவாரு. அதனால கொஞ்சம் பார்த்தே பேசுற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சரி சரி அதெல்லாம் பேசிக்கலாம், நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிறான். அந்த மொட்டைக்கு மண்டை சூடாயிட்டு இவன் மட்டும் லாடோட கெஸ்டா இல்லனா இன்னாரம் இவனை நான் கொன்னு இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் நான் பொறுமையா இருந்தா போதும், அப்புறமேட்டுக்கு இவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு போறான். அப்புறம் அந்த கமாண்டரும் ஒரு டோர் கிட்ட போய் நின்னுட்டு லார்ட் அந்த டைனி அப்படிங்கிற பிளாக் அலேவோட பாஸ் வந்திருக்கான் அப்படிங்கிறான். அப்ப அந்த லார்டும் சரி உள்ள வாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த கமாண்டரும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு உள்ள வராங்க. நம்ம ஹீரோவும் என்னது இவனா லார்டு அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஒரு நைட் மாதிரி இந்த பிலிப் சிட்டியோட ரூலர், என்னோட ஹம்பிள் கிரீட்டிங்ஸை ஏத்துக்காங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த லார்டும் இந்த மாதிரி குட் மேனர்ஸை நீ எங்க இருந்து கத்துட்ட அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் மை லார்ட நான் ப்ராப்பரா கிரீட்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணேன் அப்படிங்கிறான். அந்த லார்டும் நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு நைட் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறான். இவன் தான் பேரன் டைமோன், இந்த பிலிப்ஸ் டிஸ்ட்ரிக்டோட லார்டு. நாம வந்து இவனை லார்டு அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஹீரோவும் என்னது இவனா என்ன வெளியே அனுப்பணும், என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இருக்க சேம் லார்டா இவன். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இவன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகியிருந்தான். ஆனா இவன் இந்த டைம் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நடக்குது. இவன் என்னதான் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிருந்தாலும் இவன் ஒரு லார்டு தான். அது மட்டும் இல்லாம இவன் நோபல் அப்படிங்கிறது மாற போறது இல்ல. இவன் ரொம்பவே இல்லீகல் வேலை பண்ணதுனால டியூக் வேலண்டினா கிட்ட நான் இவனை அனுப்பிச்சு வச்சேன். அதோட இவன் கதை முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த டைம் இவனை நானே கவனிச்சிக்க போறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த லார்டும் டே சைல்டு நீ சார் கெரைனோட எனக்கு நல்லாவே கிரீட்டிங்ஸ் பண்ற. நம்ம ஹீரோ எந்திரிச்சு நான் என் மாஸ்டர் ஸ்வாடோட நல்லா அவருக்கு சர்வ் பண்றேன் அப்படின்னா நானும் என் மாஸ்டரோட ஸ்வாடா வரதுக்கு விரும்புறேன் அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த லீடரும் ஓ நீயும் என்னோட ஸ்வாட் ஆகணுமா, அப்படின்னா கமாண்டர் தான் உன்னோட காம்படிஷன். இந்த சின்ன வயசுலயே உனக்கு இவ்வளவு பெரிய ஆசை இருக்கா? ஆனா என்ன இருந்தாலும் நீ ஒரு சைல்டு மட்டும்தான். நீ கண்டிப்பா உன்னோட வெயின்ஸ்ல ட்ரக் அப்புறம் எல்ஃபோட பிளட் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீ எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் லார்டு கண்டிப்பா நான் எதுவும் எடுக்கல, அப்புறம் எனக்கு 13 வயசு ஆகுது அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் என்னது 13 வயசு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த லார்டும் ஓ அப்படியா, சரி எதா இருந்தா என்ன, ஆனா நீ எனக்கு வர ஃபண்டு மேல கைய வச்சிருக்க. நீ உண்மையிலேயே என்னோட ஸ்வாடா இருக்குன்னு விரும்புறியா? அப்படின்னா இதை எதுக்குடா பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டுறான். நம்ம ஹீரோவும் மை லார்டு இதை நான் உங்களுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிறான். அந்த லார்டும் என்னது எனக்காகவா, நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கலான்னு ட்ரை பண்றியாட்டுங்குது. ஆனா இந்த உலகம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே உனக்கு என்ன தெரியல, நீ வெறும் சின்ன பையன் மட்டும்தான் அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு மை லார்டு எனக்கு ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் கொடுங்க, இவனோட கதையை நான் இங்கேயே முடிச்சிடறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு அந்த நியூஸை நீங்க கேள்விப்பட்டீங்களா, டியூக் வேலண்டினா நம்மளோட நாட்டுல என்னென்ன தப்பு நடக்குது அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ புது கதையை கட்டி விடுறான். அந்த கமாண்டரும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், லேடி வேலண்டினா இதுக்கு முன்னாடி இந்த எஸ்டேட்டை வந்து பார்த்தாங்க. இதை வந்து நான் அந்த மக்கள்கிட்ட எதுக்காக வந்தாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் பெரிய ப்ராப்ளமே வராம தடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்காக கண்டிப்பா என் லார்டு கிட்ட இருந்து எனக்கு அப்ரிஷியேட் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த முட்டா பையன் இது உண்மையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனா அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை அப்படிங்கிறான். அந்த லார்டும் இவன் சொன்னதை நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு, ஆனா அந்த லேடி வேலண்டியா இங்க அவங்களோட ஏஜ் செரிமனி அட்டன் பண்ண தான் வந்தாங்க, அப்படின்னா இதையும் ஒருவேளை இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறான். அந்த கமாண்டரும் லார்டு இவன் சொல்றது கேட்காதீங்க, லேடி வேலண்டினாவுக்கு நிறைய பிரதர்ஸ் இருக்காங்க, எதுக்காக அவங்க யாரும் வராம லேடி வேலண்டினா மட்டும் தனியா வந்திருக்க போறாங்க, இவன் சொல்றது பொய்யா தான் இருக்கும் அப்படிங்கிறான். அந்த லார்டும் டே கரேன் எனக்கே புத்தி சொல்றியா, இதுல நீ தலையிடாதரா அப்படின்னு அவனை முறைக்கிறான். அந்த கமாண்டரும் என்ன மன்னிச்சிருங்க லார்டு அப்படிங்கிறான். அந்த லார்டும் சரி ஓகே நீ சொல்றது உண்மையா இருந்தா பரவாயில்லாம், இதை என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனா இந்த மாதிரி ரஃப்பான மெத்தடை தேர்ந்தெடுக்காம இருந்தா பரவாயில்லாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் தேங்க்யூ லார்டு அப்படிங்கிறான். அந்த லார்டும் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் செக் பண்ணணும், நீ ஒரு உல்ஃபோட ஸ்பிரிட் கூட கான்ட்ராக்ட் போட்டன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? அந்த ஸ்பிரிட்டை நீ அந்த உல்ஃப் கிட்ட இருந்தா திருடுனா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் இது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஊலாங்கும் நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ சொல்ல வரான். நம்ம ஹீரோவும் ஊலாங் என்ன பாக்குறான்னு பார்த்தா அந்த லார்டோட ஹார்ட்டை தான் பாக்குறான், அதை சுத்தி ஏதோ டார்க் எனர்ஜி இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது டீமானிக் எனர்ஜியா, அப்படின்னா இந்த பைத்தியக்காரன் இவன் ஒரு டார்க் மேஜா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டீமான் சொன்னோம் நார்மலாலாம் ஹியூமனுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்தை தரமாட்டாங்க, இவங்கிட்ட 2 சர்க்கிள் டார்க் எனர்ஜி இருக்கு, அப்படின்னா இவன் 1000 பேத்தோட டெட் பாடிஸை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கானா, இதனாலதான் என்னோட சிஸ்டர் செத்து போயிருந்தாலும் அவளோட டெட் பாடி எடுத்துட்டு போறதுக்கு 2 பேர் ட்ரை பண்ணானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த உல்ஃப் கேங்ல இருந்த பிரதர்ஸ் 2 பேரும் மானா யூசரோட பாடி ரொம்ப விலைக்கு போவோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தானுங்க, அப்படின்னா இவன் டெட் பாடிஸை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான், அப்படின்னா அந்த உல்ஃபுக்கு ஹெல்ப் பண்ண டார்க் மெஜிஷியன் தான் இவனுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, யாரா நீங்கெல்லாம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த லார்டும் நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கெல்லாம் நீ பொறுப்பு எடுத்துக்கிறியா அப்படிங்கிறான்.
அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறான். அந்த லார்டும் கரீன் அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் எஸ் லார்டு அப்படின்ட்டு அவனோட ஸ்வாடை எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் இல்ல இது நல்லதுக்கு இல்ல, என்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு இவனுக்கு 2 பேத்தையும் என்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு ஊலாங்க சமன் பண்றான். நம்ம ஊலாங்க வந்து கத்துது. அந்த கமாண்டரும் இதுதான் அந்த உல்ஃப் ஸ்பிரிட்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த லார்டும் ஓ அப்படின்னா உண்மையிலேயே நீ இந்த ஸ்பிரிட்டுக்கு இப்ப ஓனர் ஆயிட்டியா, ஏன்டா எல்லாரும் என் பிளான கெடுக்கிறதுக்கே வருவீங்க, அந்த உல்ஃபை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதாட்டங்குது, அவன் செத்ததே பரவாயில்லாம் அப்படின்ட்டு இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் என்னோட டெஸ்ட் சப்ஜெக்டை மாத்த வேண்டியதுதான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது டெஸ்ட் சப்ஜெக்டா, இந்த உல்ஃபை யூஸ் பண்ணி என்ன ஏதோ பண்ண பாக்குறானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அந்த லார்டும் கரேன் அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு கேக்குறான். அந்த கமாண்டரும் லார்டு இவன் சீக்கிரமாவே செகண்ட் ஸ்டேஜ் ரீச் பண்ணிடுவான் அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் இவன் ஆல்ரெடி ஒரு நைட்டோட லெவலை ரீச் பண்ணிட்டானா அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் ஆமா லார்டு, அப்புறம் இவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்றும் பெருசா இல்ல, இவன் பிறக்கும் போதே மானாவோட பிறந்திருக்கணும், இவன் ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறான். அந்த லார்டும் உண்மையாவா அப்படின்ட்டு இவன் வந்து இவனோட சாவுல இருக்கும் போது அவேக்கன் ஆயிருக்கான். அப்புறம் இவங்கிட்ட இருந்து எந்த ஒரு மானாவும் லீக் ஆக கிடையாது, அது மட்டும் இல்லாம இவனோட மானா சர்க்கிளும் கம்ப்ளீட்டா ஸ்டேபிளா இருக்கு, இவன் ஏதாவது ஒரு சீக்ரெட் growth டெக்னிக் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்றான். அந்த லார்டும் சைல்டு என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இவன் சொன்னது எல்லாமே ஒரு அசம்ஷன் மட்டும்தான், அப்புறம் இந்த சீக்ரெட் growth டெக்னிக்கை நானே தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு இவனுக்கு தெரியாது, அதனால இதை என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு நான் இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட பேரண்ட்ஸ் தான் எனக்கு டீச் பண்ணாங்க அப்படிங்கிறான். அந்த லார்டும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் இந்த பிரீத்திங் டெக்னிக் நான் குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே தெரியும், ஆனா நான் இப்ப ரீசெண்டா தான் ஸ்ட்ராங் ஆனேன், இப்பதான் என்னோட சீக்ரெட் டெக்னிக் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு புரிஞ்சு அப்படிங்கிறான். அந்த லார்டும் என்னடா சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தேகத்திலேயே பாக்குறான். நம்ம ஹீரோவும் இவன் நான் சொல்றத உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா என்னோட நல்ல நேரம் என்னன்னா இவனோட எஸ்டேட்டுக்குள்ள எந்த ஒரு பீப்புள் வந்தாலும் உள்ள விட்டுருவான், அதனால இவங்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, என்னோட ஐடென்டிட்டியும் வெரிஃபை பண்ண முடியாது அப்படின்ட்டு லார்டு நான் சொல்றத நம்புங்க இதுதான் உண்மை, அதுக்கான ப்ரூஃபா தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறான். அந்த லார்டும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் உன்னை நம்புறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்பா சாமி இவனை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். அந்த லார்டும் சரி ஓகே இனிமே நீ எனக்காக வேலை செய்ய போற அப்படின்னு இவன் ஏதோ புதுசா பிளான் போடுறான். நம்ம ஹீரோவும் லார்டு என்ன சொன்னீங்க அப்படிங்கிறான். அந்த லார்டும் நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு எனக்கு புரியல அப்படிங்கிறான். அந்த லார்டும் நீ அந்த உல்ஃபை கில் பண்ணி எனக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுத்திட்ட, சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது மன்னிச்சு விடுறானா அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த உல்ஃப் ஏதோ ஒரு குரூப்பை மென்ஷன் பண்ணான்ல, இந்த லார்டும் ஏதோ ஒரு குரூப்ல இருப்பான் நடக்குது, இவனுங்க கூட கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல் டார்க் மேஜிஷியன் இருக்கணும், அவனுங்க என்ன பிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கிறான். அந்த லார்டும் ஏன்டா எதுவுமே பேச மாட்டேங்கிற, நீ தானே இதுக்கு முன்னாடி என்னோட ஸ்வாடா இருக்கணும்னு சொன்ன, இது ஒரு நல்ல டீல் தானே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு நான் உங்களோட ஆர்டர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவேன், நான் உங்களோட ஒரு இம்பார்ட்டன்ட் கெஸ்டா அப்படிங்கிறான். அந்த லார்டும் ஆமா கரெக்ட், நீ முன்ன இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் மேனர்ஸோட நடந்துக்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, இன்னும் 3 நாள்ல அந்த டியூக் வேலண்டினா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன், அவர் இங்க நடக்கிறத கண்டுபிடிச்ச உடனே அவரோட டிசிப்ளினரி ஆர்மியை ரெடி பண்ணுவாரு, அப்புறம் அவங்க எல்லாரும் 10 நாள்ல இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்டை ரீச் பண்ணிடுவாங்க, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அரை மாசம் இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த லார்டோட கெஸ்ட் எப்போ வருவாங்கன்னு தெரியல, சரி இவங்கிட்டயே கேட்போம் அப்படின்ட்டு லார்டு நம்மளோட கெஸ்ட் எப்போ வருவாங்க அப்படிங்கிறான். அந்த லார்டும் என்னது கெஸ்டா, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் இல்ல லார்டு அது வந்து நான் அவங்க வரத்துக்குள்ள கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இன்னும் கொஞ்சம் மேனர்ஸை கத்துப்பேன் அப்படிங்கிறான். அந்த லார்டும் ஓ அப்படியா சரி ஓகே அவங்க இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவாங்க, என்ன நீ டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன்னு நம்புறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது இன்னும் ஒரு வாரமா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இப்ப நான் என்னடா பண்ணட்டும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவனோட கெஸ்ட் இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவாங்க, எனக்கு இப்ப 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு, ஒன்னு நான் இங்க இருந்து ஓடி போயிடலாம், நான் இல்லன்னு தெரிஞ்சு அவங்களும் தேடி பார்ப்பாங்க, அப்புறமேட்டுக்கு நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுவானுங்க, இதனால இந்த லார்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க முடியாது, ஆனா ஒருவேளை இந்த லார்டு எனக்கு வாண்டட் போஸ்டர் அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டிட்டானா நான் ஸ்வாட் மாஸ்டரை போய் பார்க்கும்போது அது பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும், நான் ஸ்வாட் மாஸ்டரை பார்க்குற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிரியேட் பண்ணாம இருக்கணும், அது மட்டும் இல்லாம நான் இங்க இருந்து ஓடி போயிட்டேன் அப்படின்னா கூட நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகல, அதனால இவனுங்க என்னை ஈஸியாவே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்னாலேயே இவனுங்களை எதிர்த்து சண்டை போட முடியாது, அப்புறம் என்கிட்ட இருக்க செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா அந்த லார்டோட கெஸ்ட் இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவாங்க, இது எப்படியும் ஒரு அபிஷியலான விசிட்டா தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம அந்த லார்டு சொன்னதை வச்சு பார்த்தா இங்க வரவன் இந்த லார்டை விட ஒரு சீனியர் நோபலா இருக்கணும், அவன் இன்னும் ஒரு வாரத்துல இங்க வரப்போறான் அப்படிங்கிறது இங்க இருக்க முக்காவாசி பேத்துக்கு தெரியாது, இது ஒருவேளை சீக்ரெட் விசிட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த டார்க் எனர்ஜி யூஸ் பண்றானுங்கல்ல அவனுங்கள்ல இருந்து யாராவது ஒரு ஹை
லெவல்ல இருக்க டார்க் மெஜிஷியன் தான் வருவான். அதனால அவன் இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்ல இருக்கவங்களோட அட்டென்ஷன் எல்லாம் ஏன் மேல வந்துச்சுன்னா அவன் வரது கொஞ்சம் டிலே ஆகலாம், அப்படி இல்லைன்னா கேன்சல் கூட ஆயிடலாம். இந்த பிளான் இது எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா இதை விட ஒரு பெஸ்ட் பிளான் இருக்க முடியாது. அதனால இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அந்த லார்ட் அப்புறம் கமாண்டர் இவனுங்க 2 பேத்தையும் தோக்கடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும். சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப சாப்பாட்டுக்கான நேரம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். அப்ப அங்க யாரோ ஒருத்தனுங்க சாப்பாடு போடுறானுங்க. அந்த சாப்பாடு வாங்குறோம். டேய் கண்ணு எங்க புடனிலேயே வச்சிட்டு இருக்கிற, ஒழுங்கா இங்க தட்டை பார்த்து சாப்பாடு போட மாட்டியாடா அப்படின்ட்டு அங்க என்னத்தரா வேடிக்கை பார்த்துருக்கிற அப்படின்னு அவனும் திரும்பி பார்த்துட்டு என்ன அது இவ்வளவு பிளேட்டா, அவனால அதை எப்படி சாப்பிட முடியுது, அவன் வெறும் சின்ன பையன் தான் அப்படின்னு மொத்த கும்பலும் ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் இப்பதான் நல்லா இருக்கு, இங்க வந்ததுக்கு நல்ல சாப்பாடாவது கிடைக்குது அப்படின்னு போட்டு வெளுத்து கட்டுறான். அங்க இருக்கவனுங்க எல்லாம் ஷாக்லயே நம்ம ஹீரோவை இந்த மாதிரி நிறைய சாப்பாட்டை ஆர்கு மட்டும் தான் சாப்பிடும், இவன் என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாவது அப்படின்னு ஷாக்லயே பாத்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சாப்பிட்டுட்டு இப்ப என்னோட மானா பாடி என்னோட பிசிக்கல் பாடியோட கம்ப்ளீட்டா மெர்ஜ் ஆயிருச்சு. அப்புறம் நான் ஒவ்வொரு டைம் சாப்பிடும் போதும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போறேன். அதாவது நான் எவ்வளவு சாப்பிட்றனோ அதுக்கு ஈக்குவலான மானா கிடைக்கும். அதனால பாரபட்சமே பார்க்க கூடாது, எல்லாத்தையும் போட்டு வெளுத்து கட்டணும் அப்படின்னு ஒரு டேபிள் நிறைய சாப்பாடு வச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்கிறான். அங்க இருக்க எல்லாருமே இவன் குழந்தை தானே, இவனால எப்படா இவ்வளவு சாப்பாட்டை சாப்பிட முடியுது அப்படின்னு ஷாக்லயே பாத்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் கிட்டத்தட்ட அங்க இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு எந்த ஒரு சீக்ரெட் மெடிசனும் தேவையில்லை, இந்த சாப்பாடே போதும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்ப யாரோ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு நீ தான் காரணமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சாப்பிடும் போது யாரா அப்படின்னு திரும்பி பாக்குறான். இவனும் இந்த லாடு கீழே வேலை செய்யற ஒரு நைட் ஆட்டங்குது. அந்த நைட்டும் நம்ம ஹீரோ கிட்ட டேய் நீ நாத்த முடிச்ச பிச்சைக்கார பையன் தானே, சாப்பிடும் போது சத்தம் போடாம சாப்பிட தெரியாதா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிறான். அந்த நைட்டும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே அரகண்ட் லிட்டில், உன்னோட வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம அவங்க கூட சண்டை போட நினைக்கிற ஒரு நைட்டுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறான். அந்த நைட்டும் டே நீ என்னடா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நீ என் கூட சண்டை போட தானே வந்திருக்க, அப்படின்னா இந்த இதை வாங்கிக்க அப்படின்னு அவன் சாப்பிட்ட எலும்பை வச்சு அந்த நைட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கிறான். அந்த நைட்டும் டே என்னடா பண்ற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் மோரான் இந்த வாங்கிக்க அப்படின்னு அவன் அடிச்சிட்டு இருக்கிறான். அந்த நைட்டும் மண்டை சூடாய் டென்ஷன் ஆயிட்டு என்னடா சொன்ன பிச்சைக்கார பையல, இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ உட்காந்து இருந்தா டேபிள் அட்டாக் பண்ணிட்டான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருக்க ஒரு நைட்டு சார் கோவப்படாதீங்க பொறுமையா இருங்க, அவன் வெறும் சின்ன பையன் தான் அப்படிங்கிறான். அப்ப அவன் பின்னாடி அந்த கமாண்டர் வந்து டேய் நீ அமைதியா அங்க நடக்கிறத மட்டும் பாரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியா சரி அதையும் தான் பாத்திரலாம் அப்படிங்கிறான். அந்த நைட்டும் இங்க இருந்து எப்படி அங்க போனோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் நீங்க என்னோட ஸ்கில்ல செக் பண்ண விரும்புறீங்களா அப்படிங்கிறான். அந்த நைட்டும் டே குழந்தை இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசணும்னா கூட உன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டுறான். நம்ம ஹீரோவும் அந்த கமாண்டர் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்க வந்துக்கிறான், இல்லனா அந்த லார்டு நான் என்ன பண்றேன்னு வாட்ச் பண்ண சொன்னானா, சரி எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் அந்த நைட்டும் பேட்டில் கிரவுண்ட்ல இருக்காங்க. அந்த நைட்டும் ஒரே ஆர்வத்தோட சரி ஆரம்பிக்கலாமா, இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த நைட்டை பார்த்து என்னடா எந்த வெப்பனும் வேண்டாமா, அப்புறம் இதை நினைச்சு வருத்தப்படுவா அப்படிங்கிறான். அந்த நைட்டும் சிரிச்சுக்கிட்டே எனது வெப்பனா, நான் மட்டும் என்னோட சுவாடை எடுத்தேன் அப்படின்னா இந்த போட்டி ஸ்டார்ட் ஆன உடனே நீ செத்து போயிருவ, அப்படி இல்லைன்னா உன்னோட உடம்புல கையோ இல்ல காலோ ஏதாவது இல்லாம போயிடும், அதனாலதான் நான் வெப்பன் எடுக்கல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட அப்படியா எனக்கா பாவம் பாக்குற, இதுக்கு நீ பின்னாடி வருத்தப்படுவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் போய் அந்த நைட்டை லேசா தான் எட்டி உதைக்கிற மாதிரி இது. அந்த நைட்டும் ஷாக் ஆயிட்டு இவன் எப்படா இந்த மாதிரி ஒரு கிக்க பண்ணனா, இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கானா, என்னால வலி தாங்க முடியலையே அப்படின்னு கதறிக்கிட்டு டே அரகண்ட் லிட்டில் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணி இந்த வாங்கிக்க அப்படின்ட்டு மறுபடியும் அவனுக்கு ஒரு கிக்கு. அந்த நைட்டும் வழியிலேயே இங்க என்ன நடக்குது, இது வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கவனோட பவரா இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் என்ன மான்ஸ்டரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பொடி பையன்ட்ட தோத்து போறது அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் பரவாயில்லண்டா என்கிட்ட 2 கிக்கு வாங்கியும் இன்னும் பேலன்ஸா தான் நின்னுட்டு இருக்கிற, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க அப்படின்னு அவனை வெறுப்பேத்துறான். அந்த நைட்டும் டே இன்னைக்கு உன்னை கரப்பாம்பூச்சி நசுகிற மாதிரி நசுகிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டான். நம்ம ஹீரோவும் என்னடா 6 அடிக்கு வளர்ந்து வச்சுக்கிற, நடுவுல என்னடா பாலம் அப்படின்னு அவனோட காலுக்கடியில உள்ள பூந்து போயிட்டு இப்ப நான் பண்ற அட்டாக்க முடிஞ்சா டாச் பண்ண அப்படிங்கிறான். அந்த நைட்டும் எப்படா தப்புச்சான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஒரு ஜம்ப போட்டு அவனோட முதுகுல உட்காந்துட்டு தலையை பிடிச்சிட்டான். அந்த நைட்டும் இல்ல இதை இவன் எப்படா பண்ணான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் நைட் சார் கவலைப்படாதீங்க நான் உங்களை கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவனோட கழுத்தை திருவி போட்டான். அந்த நைட்டும் இல்லடா இப்படி பண்ணாத அப்படின்னு கதறான். அவ்வளவுதான் அந்த நைட்டு மட்டை
நம்ம ஹீரோவும் என்னடா நைட்டுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க ஒன்னும் ஸ்பெஷல்லாம் இல்ல, நார்மலான பீப்புள் மாதிரி தான் இருக்கீங்க, முதல்ல போய் ஒழுங்கா ட்ரைனிங் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். அங்க இருக்க மொத்த கும்பலும் ஷாக் ஆயிட்டு, என்னது இந்த சின்ன பையன் இவன் எப்படா ஜெயிச்சான், அதுவும் இந்த குழந்தை நம்ம கிராண்ட எப்படா தோக்கடிச்சான் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த கமாண்டரும் அந்த கூட்டத்துல இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவும் இவ்வளவு ஈஸியா ஒரு நைட்டையே நான் தோக்கடிச்சிருக்கேன், அதுவும் ஊலாங்கோட ஹெல்ப்பே இல்லாம தோக்கடிச்சிருக்கேன், இங்க நைட்டை நான் தோக்கடிச்சான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபே இந்த மொத்த குரூப் தான். இங்க இருக்கவனுங்க என்கிட்ட இருக்க மாதிரி டேலண்ட்டை வேற யாருகிட்டையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே யாரு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி அவங்களை எதிர்த்து எதுவும் பேச மாட்டாங்க. இப்ப என்னோட பவர் அந்த லார்டுக்கும் தெரியும். அப்புறம் என்னோட பவரை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லார்டும் என்னை கொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். இங்க எல்லாம் நான் பிளான் போட்ட மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்ப இது என்னோட சான்ஸ் அப்படின்ட்டு இல்ல இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு மயக்க வர மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவும் இல்ல இது இப்படி நடக்கூடாது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் கீழே விழுவுற மாதிரி போயிட்டு இல்ல இதுக்கெல்லாம் அதுதான் காரணமா, இதுதான் எனக்கும் அந்த நைட்டுக்கும் இருக்க பவர் டிஃபரன்ஸ், நான் அந்த டைம் அவனை தோக்கடிக்கிறதுக்கோசரம் என்கிட்ட இருந்த எல்லா மானாவையும் யூஸ் பண்ணி தான் அவனை தோக்கடிச்சேன். இந்த மாதிரி நான் ஃபோர்ஸ் பண்ணி மானாவை யூஸ் பண்றதுனால என் ப்ரீவியஸ் லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோட மானா பாடி யூஸ் பண்ணி என்னோட பிசிக்கல் பாடியை சீக்கிரமாவே ஹீல் பண்ண முடியும். ஆனா என்னோட மானா ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். ஆனா இந்த டைம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா என்னோட பிசிக்கல் பாடியோட என்னோட மானா பாடி கம்ப்ளீட்டா மெர்ஜ் ஆயிருச்சு. அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் ட்ரைனிங் பண்ணும்போது ரொம்பவே ஹார்டா ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். ஆனா இந்த டைம் அப்படி இல்லை, எல்லாமே ஈஸியா கிடைக்குது. இதுக்கெல்லாம் நான் ப்ரீவியஸ் லைஃப்ல பண்ண ட்ரைனிங் தான் காரணம். இந்த டைம் நான் முன்ன இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுவேன். அப்புறமேட்டுக்கு அந்த டியூக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் மூவ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி இப்ப சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த லார்டு நம்ம ஹீரோக்காக ஒரு விருந்தே ரெடி பண்ணிக்கிறான். அந்த லார்டும் நான் நினைச்சு கூட பார்க்கல நீ இவ்வளவு சீக்கிரமா உன்னோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணிட்ட அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் லார்டு என்ன நம்பினதுக்கு, நீங்களே என்ன செக் பண்ணீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்ட்டு சாப்பிடறதுக்கு போய் உட்காடுறான். அந்த லார்டும் இந்த விருந்து உனக்காக தான், நடக்கிறது பறக்கிறது மிதக்கிறது எல்லாமே இங்க இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே லார்டு நான் காலையில கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால இப்ப இவ்வளவு சாப்பிட முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறான். அந்த லார்டும் நீ என்னோட நைட்டியே தோக்கடிச்சிருக்க, அதனால உன்னோட எனர்ஜி ரெக்கவர் பண்றதுக்கு தான் இந்த சாப்பாடு, இது எல்லாமே உனக்கு தான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு நான் ஒன்னும் பெருசாலாம் பண்ணல, உங்களோட நைட்டு கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டாரு, அதனாலதான் நான் ஜெயிச்சிட்டேன், இல்லைன்னா அவரு தான் ஜெயிச்சிருப்பாரு அப்படிங்கிறான். அந்த லார்டும் பரவாயில்லடா நீ நல்லா ஹம்பிளா தான் இருக்க, நீ ஃபியூச்சர்ல எப்படி வருவேன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அப்புறம் உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸுக்கு நான் டீச்சரா இருந்து என்ன சொல்லி கொடுக்க முடியும், எனக்கே இது வெக்கமா இருக்கு, ஏன்னா எனக்கு தெரியறது எல்லாமே உனக்கும் தெரியுது. உன்ன மாதிரி தான் ஹிஸ்டரியில நிறைய நைட்ஸ் தனியாவே ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, அவங்களும் இந்த உலகத்தையே சேஞ்ச் பண்ற அளவுக்கு பவர் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு அவங்க என்னதான் தனியா ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் உங்கள மாதிரி ஒரு லார்டு அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பாரு அப்படிங்கிறான். அந்த லார்டும் ஓ அப்படியா, அப்புறம் உன்னோட டைனிங் மேனர்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்கு, இதெல்லாம் நீ எங்க இருந்துடா கத்துக்கிட்ட, நீ ஒன்னும் நார்மலான காமனர் இல்ல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இவனுக்கு எதுவும் தெரியாது, நான் இந்த மேனர்ஸ் இது எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல ஒரு நைட்டா இருக்கும் போது கத்துக்கிட்டது, அது இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அந்த லார்டும் உன்ன மாதிரி பிளாக் ஐஸ் அப்புறம் பிளாக் ஹேர் இருக்க நோபல்ஸ அதிகமா நான் மீட் பண்ணதே இல்ல, அப்புறம் இந்த கிங்டத்திலயோ இல்ல பக்கத்து கிங்டத்திலயோ அவங்க இருக்க மாதிரி எனக்கு தெரியல, ஆனா ஒரு இடத்த தவிர அவங்க அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இவன் எந்த இடத்த சொல்றான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அந்த லார்டும் நான் சொன்னதை கேட்டு இவன் எந்த பிளேஸா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன ஆச்சரியப்படுத்திட்டே இருக்கான், இவனை மாதிரி ஒரு அசட் இது எனக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷம் மாதிரி அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இந்த பைத்தியக்கார லார்டு இவன் யாரை பத்திரா பேசிருக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த லார்டும் ஓகே நான் உனக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், அப்புறம் நேத்து உங்ககிட்ட ஒன்னு சொன்னல அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் எனக்கு கரெக்டா தெரியல, ஆனா இவன் இப்ப இருந்தே ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறான்னு நினைக்கிறேன், அப்புறம் இவன் டார்க் மேஜிக்ல 2 சர்க்கிள் வச்சிருக்கான், ஆனா இவனுக்கு தெரியாது அந்த டீமன் இவங்கிட்ட இருந்தே அதை கண்டிப்பா எடுத்துரும், இதனாலதான் அவன் ப்ரீவியஸ் லைஃப்ல ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி அவனோட பவர்ஸ் எல்லாத்தையுமே இழந்தான் அப்படிங்கிறான். அந்த லார்டும் நீ சீக்கிரமா அவனை மீட் பண்ணுவான்னு நினைக்கிறேன், அவன்கிட்ட இன்கிரெடிபிளான பவர் இருக்கு, அப்புறம் அவன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு இந்த மாதிரி ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த டார்க் மெஜிஷியனோட குரூப்பை பத்தி இப்ப கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா நான் செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த லார்டு ஒரு 2 சர்க்கிள் இருக்க டார்க் மெஜிஷியன், அப்புறம் அந்த கமாண்டரும் ஒரு ஸ்கில்ஃபுல் ஃபைட்டர். அந்த கமாண்டரோட பவர் கொஞ்சம் லோவா இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த லார்டும் கமாண்டரும் சேம் லெவல்ல தான் இருக்காங்க, ஏன்னா மேஜஸுக்கும் மானா யூசருக்கும் காமனான growth தான் இருக்கும். நான் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல ஸ்டேஜ் 2 ரீச் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், ஆனா இந்த டைம் நான் சீக்கிரமாவே ஸ்டேஜ் 2 ரீச் பண்ணணும், அதுவும் இன்னும் 6 நாள்ல பண்ணி முடிக்கணும் அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான். அப்புறமே
அப்புறமேட்டுக்கு 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் என்னோட உடம்பு சின்னதா இருந்தாலும் என்னால நிறைய விஷயத்த பண்ண முடியும். இப்போ என்னோட பவர் அண்ட் வெயிட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால என்னால பிளெக்சிபிளாவும் இருக்க முடியுது. அப்புறம் முன்ன இருந்ததை விட ஸ்ட்ராங்காவும் ஃபீல் பண்றேன். நான் இந்த பேசிக்ஸை தாண்டி புதுசா ஏதாவது லேர்ன் பண்றதுக்கு என்னோட பழைய உடம்பு ரொம்பவே பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா நான் போன டைம் ரொம்பவே சீக்கிரமா மேசிவான பிசிக்கை பில்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராங் ஆகும்னு மட்டும் தான் நினைச்சேன். அந்த டைம்ல தான் எனக்கு மானா பாடியை பத்தி தெரிய வந்துச்சு. அந்த டைம் என்னோட மானா பாடியும் பிசிக்கல் பாடியும் பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா என்னோட உடம்பு பெருசாகிறதுனால நான் ஒன்னும் ஸ்ட்ராங் ஆகிறேன் அப்படிங்கிற மீனிங் இல்ல அப்படின்ட்டு என்னடா சத்தம் அப்படின்னு திரும்பி பாக்குறான். அங்க 2 சோல்ஜர் நம்ம ஹீரோ பார்த்து பம்பிட்டு என்னது இவனா, இவன் தானே நம்ம கிராண்டோட கழுத்தை உடைச்சான், இந்த மான்ஸ்டர் இங்க இருக்கானா, சரி இங்க அந்த மாதிரி நம்ம உசிருக்கு உத்தரவாதம் இல்ல, அதனால இங்க வந்து கிளம்புடா அப்படின்னு 2 பேரும் அசாம கிளம்புறானுங்க. நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால நான் கடைசி 3 நாளா எவன் பிரச்சனையும் இல்லாம சாப்பிட்றது ட்ரைனிங்னே போயிட்டு இருக்குது. அப்புறம் இதுதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த கமாண்டர் வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் கமாண்டர் என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்கறான். அந்த கமாண்டரும் என்ன ஃபாலோ பண்ணுடா அப்படின்ட்டு உனக்கு வெப்பனும் ஆர்மரும் கொடுக்க சொல்லி லார்ட் ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த கமாண்டரோட சோட பார்த்து ஆஹா பலனுக்குத, இதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு அதை ஆட்டை போறதுக்கு பிளான் போடுறான். அந்த கமாண்டரும் லார்டு உன்னை எந்த மாதிரி பாக்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டியா, நீ எப்பவுமே லார்டுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அங்க இருக்க சூட்லாம் பார்த்து இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே எக்ஸ்பென்சிவாவும் இருக்கு, ஆனா இது எதுவுமே எனக்கு ஃபிட் ஆகாது. அப்புறம் இந்த வெப்பன்ஸ் இங்க ஹேமர் மாதிரி எதுவுமே இல்ல, எனக்கு இங்க எதுவுமே யூஸ் ஆகாதாட்டுங்க அப்படின்ட்டு கமாண்டர் ஒரு நிமிஷம் உங்களோட ஸ்வாடு மாதிரி எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேக்குறான். அந்த கமாண்டரும் என்னடா இந்த ஸ்வாடை பார்த்தா உனக்கு ஆர்டினரி ஸ்வாடு மாதிரி தெரியுதா, இந்த ஸ்வாடை கிரியேட் பண்ணது ஃபேமஸ் பிளாக் ஸ்மித், அப்புறம் இது ஒரு ஆர்டிஃபேக்ட் ஸ்வாடு, இதோட பேரு கிரியஸ், அப்புறம் உன்ன மாதிரி சின்ன பையனால இந்த ஸ்வாடை தூக்க கூட முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இந்த ஸ்வாடை மேக் பண்றதுக்கு எத்தனை பேர்த்தோட பிளட் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கணும். அப்புறம் கமாண்டர் இந்த ஸ்வாடை தூக்கிறதுக்கு ஸ்கில்லு தான் வேணும், எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்வாடு என்னை விட வேற யாருக்குமே சூட் ஆகாது அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் கமாண்டர் ஒரு வெப்பனை வச்சு ஒருத்தனோட உண்மையான ஸ்கில்ல கம்பேர் பண்ண முடியாது, ஏன் ஒரு உண்மையான ஸ்கில்ல வச்சு அந்த லாடை கூட கொல்ல முடியும் அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் டென்ஷன் ஆயிட்டு என்னடா சொன்ன, உன்னோட மூளை ஏதோ கொலையும் போச்சா, நீ இப்ப சாவறதுக்கு விரும்புறியா அப்படின்னு அங்க இருந்து கத்துறான். அவன் கத்துற சவுண்டு வெளியே நின்று இருந்த கார்டு வரைக்கும் கேட்டு அவனுங்களே என்னடா நடக்குது அப்படின்னு பயப்படுறானுங்க. நம்ம ஹீரோவும் கமாண்டர் கோவப்படாதீங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா நமக்குள்ள ஒரு சின்ன காம்படிஷன் வச்சு அதை முடிவு பண்ணிக்கலாம், ஒருவேளை நான் தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்க என்ன இங்கேயே கொன்னுடலாம், ஆனா ஒருவேளை எப்படி, ஆனா ஒருவேளை நான் சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் நீ சொல்றது உண்மையா தான் பாத்துக்கலாம், முதல்ல இப்ப செத்து போடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டான். நம்ம ஹீரோவும் அட என்ன கமாண்டர் காமெடி பண்றீங்க அப்படிங்கிறான். கமாண்டரும் நம்ம ஹீரோவும் சண்டை போற சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது. வெளியே இருக்க சோல்ஜரும் உள்ள என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக்லயே பாத்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் உள்ள இருந்து கமாண்டர் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஃபியூச்சர்ல இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். அந்த சோல்ஜர்ஸும் உள்ள என்னடா சத்தம் அப்படின்னு ஒட்டு கேட்டு இருக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் என்னடா பண்றீங்க அப்படின்ட்டு கதவு திறந்து வரான். அவனுங்கெல்லாம் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவை பார்த்தா அடி வாங்கிட்டு வந்துக்கிறான். அந்த சோல்ஜர்ஸ்ல ஒருத்தன் என்னது இதெல்லாம் கமாண்டரா பண்ணாரு அப்படிங்கிறான். இன்னொரு சோல்ஜரும் இந்த மாதிரி ஒரு டேலண்டடான பர்சனை பாக்குறது ரொம்ப ரேர், கமாண்டர் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னா நான் கேள்விப்பட்ட ரூமர்லாம் உண்மையாட்டம் தாங்குது அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் ரூமரா, என்னடா ரூமர் அப்படின்னு கேக்குறான். அந்த சோல்ஜரும் காதுகிட்ட போய் டேய் இதை யாருகிட்டையும் சொல்லிடாத, அந்த சைல்டு இருக்கான்ல அவன் தான் நெக்ஸ்ட் கமாண்டரா ஆவான் அப்படின்னு நம்ம லார்டு கிட்ட சொன்னானா, அது கமாண்டருக்கு பிடிக்காம தான் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறான். அந்த சோல்ஜரும் இது எப்படா கரெக்ட் ஆகும், என்ன இருந்தாலும் ஒரு சின்ன பையன் தானே, அவரு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் இந்த சைல்டுக்கு இது ரொம்பவே வலிக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அங்க மெய்டு மாதிரி இருக்க லேடியும் இன்னைக்கு ஃபுல்லா இவன் தனியா இருந்தா தான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ரூமுக்கு தாங்கி நடந்து போயிட்டு இருக்கான். அங்க இருக்க மெய்ட்ல நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிட்டு டைனி உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதுவா கமாண்டர் வந்து என்ன ஃபாலோ பண்ண, நான் உனக்கு வெப்பனும் ஆர்மரும் தரேன்னு சொன்னாரு, ஆனா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சோகமா சொல்றான். அந்த லேடியும் ஓ அப்படியா, சரி நீ போய் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்புறம் உனக்கு என்ன வேணாலும் என்ன கேளு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு போறான். அப்புறமேட்டுக்கு அந்த லாடை காட்டுறாங்க. அந்த லாடும் அந்த பட்லர் கிட்ட சாக்ரிஃபைஸ்க்கான ஏற்பாடுலாம் எப்படி போகுது அப்படிங்கிறான். அந்த பட்லரும் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் மை லாட் அப்படிங்கிறான். லாடும் அந்த உல்ஃபே அப்புறம் அவன் கேங்ல செத்து போன எல்லா டெட் பாடிஸும் ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிறான். பட்லரும் ரெடி பண்ணிட்ட லாட் அப்படிங்கிறான். அப்ப அந்த லாடு அந்த சின்ன பையன் மொத்த உல்ஃப் கேங்கையும் அழிச்சிட்டான் அப்படின்ட்டு அவனோட பட்லர் கிட்ட சரி நீ இப்ப கிளம்பு அப்படிங்கிறான். பட்லரும் எஸ் லாட் அப்படின்ட்டு கிளம்புறான். அந்த லாடும் அந்த சைல்டு அவன் என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியல, இப்ப அவன் என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கறத பத்தி கவலைப்பட தேவையில்ல, அதை விட இம்பார்ட்டன்டா
வேண்டாம், நான் அதை செக் பண்ணியே ஆகணும். இன்னும் ஒரு 5 நாள்ல அவனோட பிளட் லைனை நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, அவன் மட்டும் அந்த ஃபேமிலில இருந்து வரல அப்படின்னா அவன் அந்த உல்ஃப் கேங் மொத்தத்தையும் அழிச்சதுக்கு நான் தான் பொறுப்பெடுத்துக்கிற மாதிரி ஆகும். அதுக்கு நான் பெரிய விலையை கொடுக்குற மாதிரி போயிடும் அப்படின்ட்டு. ஆனா அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட மேனர்ஸ், அப்புறம் ஃபைட்டிங் டெக்னிக், அவனுக்கு இருக்க நாலேஜ், இதெல்லாம் பார்த்தா நார்மலான சைல்டு மாதிரி இல்ல. அது மட்டும் இல்லாம எங்க நைட் ஒருத்தனை தோக்கடிச்சிருக்கான். இதெல்லாம் அவனோட ஏஜ்ல பண்றது இம்பாசிபிள். ஆனா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தா இத பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, எனக்கு தேவையான அளவு எவிடன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமா அவனை போய் மீட் பண்ணும் அப்படின்ட்டு படுத்து தூங்குறான். அப்ப அந்த லார்டுக்கு ஏதோ ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அந்த லார்டும் டென்ஷன் ஆயிட்டு என்ன சுத்தி வார்னிங் மேஜிக் எவன்டா செட் பண்ணது, அது என்னோட சர்வெண்டா தான் இருக்கும். இவனுங்க என்ன தூங்குறதுக்கு கூட விட மாட்டானுங்களாட்டங்குது. முதல்ல அவனை கொல்லணும் அப்படின்ட்டு அவனோட வார்னிங் மேஜிக் ஆஃப் பண்ணிட்டான். சரி இப்பயாவது தூங்கலாம் அப்படின்னு இருக்கிறான். பார்த்தா அவனை யாரோ அட்டாக் பண்ண வர மாதிரி இது. அவனும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகிறதுக்குள்ள அவனோட நெஞ்சிலேயே ஸ்வாட இறக்கிட்டாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோ தான். அந்த லார்டும் என்னது அப்படின்னு வழியிலேயே கதறான். நம்ம ஹீரோவும் லார்டு இதுதான் உங்களோட டிவைன் பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு அவன் கதையை ஃபுல்லா முடிச்சிட்டான். அந்த லார்டும் ஆனா இது எப்படி, இதுக்கு வாய்ப்பில்லையே அப்படின்ட்டு செத்து போயிட்டான். அவனோட டார்க் எனர்ஜி ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அவனை கொன்னுட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சு போயிட்டான் நடக்குது. அப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த அரண்மனையில இருந்து ஒரு அலற சத்தம். என்னன்னு பார்த்தா ஒரு மெய்டும் அரண்டு போய் இது நம்ம லார்டா, அவரு டார்க் மேஜா அப்படின்னு ஷாக்லயே இருக்கா. அங்க இருக்க சோல்ஜரும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது உண்மையா அப்படின்னு கேக்குறான். இன்னொரு சோல்ஜரும் ஆமா இது உண்மைதான், பிரீஸ்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறான். அப்புறம் இவனோட பேரு கிரீன். இவனும் இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்ல ஒரு நைட்டு. அந்த கிரீனும் நான் நினைக்கிறது கரெக்டா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ராயல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இங்க வந்துரும் அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் அதெல்லாம் சரி இவனோட டெட் பாடிக்கு என்ன ஆச்சு, இது ஏன் செத்து போய் ஒரு வாரம் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறான். அந்த கிரீனும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டார்க் மேஜஸோட டெட் பாடி அவங்க செத்த உடனே டிஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறான். அந்த சோல்ஜரும் ஓ அப்படியான்னு எடுக்கிறான். அப்ப அந்த கிரீனும் இல்ல நம்ம லார்டு எதுக்கு டார்க் மேஜிக்கே சூஸ் பண்ணிருக்கணும், இப்ப அவரோட ஹானரும் போயிருச்சு, நோபல் அப்படின்னு யாருமே மதிக்க மாட்டாங்க, இவரை கொல்ற அளவுக்கு இவர் என்ன தப்பு பண்ணிருப்பாரு. சரி டார்க் மேஜிக்கை சூஸ் பண்ணதே ஒரு தப்பு தான், அப்புறம் யாரும் வந்து இவன் ஏன் செத்து போனா அப்படின்னு கேட்க போறது இல்ல. ஆனா இதுல இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஸ்வாடு இது கண்டிப்பா கமாண்டரோட ஸ்வாடு தான் அப்படிங்கிறான். அங்க இருக்கவனுங்களாம் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, அப்படின்னா இதை பண்ணது கமாண்டரா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்போ ஒரு சோல்ஜரும் அந்த சைல்டு அவன் என்ன பண்றான், அவன் நம்ம லார்டுக்கு பிரைவேட்டா நிறைய சர்வ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் ஆமா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த சைல்டு அவன் தான் நெக்ஸ்ட் கமாண்டர்னு பேசிட்டு இருந்தாங்க, ஆனா அதெல்லாம் ரூமர்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் அந்த ரூமர் நம்ம கமாண்டருக்கு அதுக்கும் போயிருக்கு, அவர் அவனை ஏதோ பண்ணிட்டாருன்னு சொன்னானுங்க அப்படிங்கிறான். அந்த கிரீனும் ஆனா இது எப்படி நியாயமாகும், அவன் வெறும் சின்ன பையன் தானே, அப்புறம் நம்ம கமாண்டர் அவருக்கு என்ன மூளை இது குழம்பு போச்சா. சரி இப்ப அதை பத்தி நம்ம பேச வேண்டாம், நம்ம கமாண்டர் தான் இதை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபா அவரோட ஸ்வாட் இருக்கு. நாம இந்த கேஸை சால்வ் பண்ணாம போகவே கூடாது, அது வேற யாராவது கூட பண்ணிருக்கலாம். சரி வாங்கடா போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்க வேலை செஞ்சிட்டு இருக்க மெய்டு அப்புறம் சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு அப்படின்னா கமாண்டர் டைனியை அடிச்சிருக்காரு, எல்லா ஐ விட்னஸும் இதை தான் சொல்றாங்க. சரி டே அந்த சைல்ட கூட்டிட்டு வாங்கடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நேத்து வந்து நானு பேட்டில் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப கமாண்டர் வந்து லார்டு உனக்கு ஆர்மரும் வெப்பனும் தர சொன்னாரு அப்படின்னு சொல்லி என்ன அவரை ஃபாலோ பண்ண சொன்னாரு அப்படிங்கிறான். அந்த கிரீனும் ஓ அப்படியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றத ஏதோ கதை கேட்கற மாதிரி கேட்டு எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் ஆனா அவரு என்ன திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்புறமேட்டுக்கு எந்த ஒரு வெப்பனையும் என்னால எடுக்க முடியல அப்படிங்கிறான். அந்த கிரீனும் டே அது எனக்கு ஏற்கனவே தெரியும்டா, நாங்க அந்த வேர் ஹவுஸ் ஃபுல்லா செக் பண்ணிட்டோம், அந்த கமாண்டர் ஏற்கனவே இங்க இருந்து போயிட்டான், எந்த ஒரு ட்ரேஸுமே இல்ல, அவன் இங்க இருந்து கிளம்பினத யாருமே பார்க்கல, கடைசியா நீ தான் அவனை மீட் பண்ணிருக்க, கன்ஃபார்மா உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் ஐயோ உனக்கு தான் ஆல்ரெடி எல்லாமே தெரியுது என்னையா நோன்ற அப்படின்ட்டு இல்ல அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறான். அந்த கிரீனும் ஓ அப்படியா சரி கடைசியா அவர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா அவர் ஓவரா ரியாக்ட் பண்ணி என்ன அடிச்சிட்டு இருக்கும் போது ஒன்னு சொன்னாரு, லார்டு வந்து என்ன கமாண்டரா அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னது அவருக்கு பிடிக்கலையாம், அதுதான் அவர் என்கிட்ட லாஸ்டா சொன்னாரு, அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல அப்படிங்கிறான். அந்த கிரீனும் இவன் சொல்ற ஸ்டோரி இது மத்த சர்வெண்ட் அப்புறம் சோல்ஜர் எல்லாம் சொன்ன மாதிரியே இருக்கு, சரி ஓகே இவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான்னு நம்புறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இப்ப நான் என்ன பண்ணட்டும், லார்டு எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு சொன்னாரு, இப்ப நான் எங்க போகட்டும் அப்படிங்கிறான். அந்த கிரீனும் ஓ அப்படியா சரி அதுவும் ரைட்டு, நீ என்ன நாளைக்கு வந்து பாரு இப்ப கிளம்பு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் வெளியே வந்துட்டு இவனை நான் இதுக்கு முன்னாடி இந்த குரூப்ல பார்த்ததே இல்லையே, இவன் இந்த லார்டு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஆனா இவனையே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, ஒருவேளை நான் இவனை மறந்துட்டேனா, இல்லையே அதுக்கு வாய்ப்பு இல்லையே, நான் போட்டு அடிச்சு துவைச்ச மூஞ்சி எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கணுமே, நான் எப்படி இவனை மறந்துருப்பேன், சரி ஓகே இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு, ஆனா இவன் எதுக்கிட்ட நாளைக்கு வந்து பார்க்க சொன்னான், இவன் என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ
ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறான். அந்த கிரீனும் ஒரு கார்டும் பவுச்சும் எடுத்து வைக்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது மெர்சனரி கார்டு அப்புறம் கொஞ்சம் காசா, இது எதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு பாக்குறான். அந்த கிரீனும் நம்ம ஹீரோ கிட்ட நீ ஒரு காமனர், அதனால உனக்கு நைட்டோ இல்ல மெர்சனரி அப்படிங்கிற ஏதோ ஒரு போஸ்டிங் வேணும், அப்பதான் நீ ஒரு டெரிட்டரியில இருந்து இன்னொரு டெரிட்டரிக்கு ஃப்ரீயா மூவ் ஆக முடியும். நான் உன்னை எப்பவும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன், அப்புறம் அதுதான் உனக்கான சி ரேங்க் மெர்சனரி கார்டு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் நானே இங்க இருந்து போலான்னு தான் நினைச்சேன் அப்படின்ட்டு இதை எதுக்காக எனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறான். அந்த கிரீனும் உங்ககிட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்கு, அது இந்த மாதிரி வேஸ்ட் ஆக கூடாது, நீ இன்னும் பார்க்க வேண்டியது அப்புறம் கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்கு, இது நான் உனக்கு தர ஒரு சின்ன அட்வைஸ், என்னோட லைஃப்ல இருந்து கத்துக்கிட்டது, பார்த்து பத்திரம் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அப்படின்னா இதுதான் என்கிட்ட சொல்ல நினைச்சாரா அப்படிங்கிறான். அந்த கிரீனும் நீ வருங்காலத்துல நல்ல பொசிஷனுக்கு வருவான்னு நம்புறேன் அப்படின்னு சிரிச்சிருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் எனக்கு ஏன் இவரை ஞாபகம் இல்லைன்னா இந்த இடத்துல இவரு ரொம்ப நாள் இருந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அப்புறம் நான் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்ப போறேன் அப்படிங்கிறான். அந்த கிரீனும் ஓ அப்படியா சரி பார்த்து போயிட்டோம் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் இப்ப இந்த லார்டு பிளாக் மெஜிஷியன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அந்த இம்பீரியல் ஃபேமிலி இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்புறம் இங்க ஒருத்தன் வரதா இருந்துச்சுல்ல, அதான் அந்த டார்க் மெஜிஷியன் லார்டோட கெஸ்ட், அவன் இங்க வரமாட்டான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம டியூக்கோட இன்வெஸ்டிகேஷன் டீமும் இங்க சீக்கிரமா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், நான் சீக்கிரமா போய் அவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த ரிங்க பாக்குறான். அந்த கிரீனும் நல்லதுடா, நீ ஃபியூச்சர்ல எப்படியும் சக்சஸ்ஃபுல் ஆயிருவ, என்னோட பேரை மறந்துட மாட்டேதானே அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் நான் மறக்க மாட்டேன், உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அந்த கிரீனும் ஷாக் ஆகிட்டு என்னது என் பேரு தெரியாதா, ஏன்டா இவ்வளவு நாளா என் பேரு தெரியாம இருந்த, சரி ஓகே என்னோட பேரு கிரீன் ரிவர் டீ, என்னோட பேரை கிரீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே கிரீன் என்னோட பேரையும் ஞாபகம் வச்சுக்காங்க அப்படின்ட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். அப்புறமேட்டுக்கு அந்த லார்டோட எஸ்டேட்டை பார்த்து இப்ப அந்த லார்டு அப்புறம் கமாண்டர் ரெண்டு பேருமே போயிட்டாங்க. அப்புறம் அந்த நைட் அவரும் இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்க்கும் போது ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாரு அப்படிங்கிறான். அப்ப அந்த கிரீனும் இல்ல இப்ப எனக்கு ஒரு மேஜ் வேணும், அதுவும் அந்த கமாண்டரை ட்ராக் பண்ற அளவுக்கு பவர் உள்ள ஒரு மேஜ் வேணும், அவங்களுக்கு நான் எங்கடா போகட்டும் அப்படின்னு மண்டை பிச்சுட்டு இருந்துக்கிறாரு. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் இங்க இருந்து கிளம்புறேன், இந்த ப்ராப்ளத்தை உங்களால சால்வ் பண்ண முடியாது, அப்புறம் என்னாலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, சரி இப்ப எனக்கு ஒரு மெர்சனரி கார்டும் கிடைச்சிருச்சு, அப்புறம் அந்த கில்டுல இருந்தே ஒரு குதிரை மட்டும் வாங்கினா சரி நம்மளோட ஜெர்னி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஊலாங் நம்ம ஹீரோக்குள்ள இருந்து வெளியே வரோம். நம்ம ஹீரோவும் ஊலாங் எதுக்கு வெளியே வரான் அப்படின்னு பாக்குறான். ஊலாங் வந்து அவனோட ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருந்து பிசிக்கல் ஃபார்முக்கு மாறிட்டான். ஸ்பிரிட் ஃபார்ம்ல ஒரு யானை மாதிரி இருந்தவன் இப்ப சாதாரண நாய்க்குட்டி மாதிரி இருக்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நான் உன் மேல ரைட் பண்ணுமா, நான் உன் மேலேயே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வந்தனா எனக்கும் டயர்டா இருக்கும் உனக்கும் டயர்டா இருக்கும், அது தேவையில்லாத நிறைய பிரச்சனையை கிரியேட் பண்ணிரும், அப்புறம் என்ன மாதிரி ஹியூமன் உன்ன மாதிரி உல்ஃப் மேல ரைடு பண்ணணும்னு நினைச்சாங்களா அந்த உல்ஃப் அவங்களை தூக்கி எஞ்சிரும், உங்களை மாதிரி உல்ஃப் மேல ஆருக்கு மட்டும் தான் ரைடு பண்ண முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னால உன் மேல பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஊலாங்கோ என்னடா சொல்ற ஒழுங்கா ஏறா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஆல்ரைட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஏறி உட்காந்துட்டு உன்னோட பிசிக்கல் ஃபார்ம் இது ரொம்பவே சின்னதாகுது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட ப்ரீவியஸ் லைஃப்ல அந்த எல்ஃப் நம்ம ஹீரோட என்ன சொல்லியிருக்கணும், நம்ம ஸ்பிரிட்டோட ஸ்பிரிட் ஃபார்ம் ரொம்பவே பெருசா இருக்கும் ஆனா அதோட பிசிக்கல் ஃபார்ம் சின்னதா தான் இருக்கும், அந்த ஸ்பிரிட்டோட லெவலை மெஷர் பண்றதுக்கு அந்த ஸ்பிரிட்டோட கான்ட்ராக்ட் போட்ட யூசரோட பவரும் அவங்களோட சைஸ் தான் காரணமா இருக்கும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஆல்ரைட் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஊலாங் மேல அவனோட மானாவை யூஸ் பண்ணிட்டு ஓ அப்படின்னா நம்ம சோல் ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது நம்மளோட சென்சஸும் லிங்க் ஆகுமா, ஓகே இப்போ ஒரு சின்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்பிரிட் மேஜ் செகண்ட் ஸ்டேஜ் சோல் லிங்க் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்தோட சோலிங் கம்பைன் பண்ணி நம்ம ஹீரோ நினைச்சாவே போதும் நம்ம ஊலாங்கால பண்ண முடியும். அப்புறம் நம்ம ஹீரோவும் என்னது உன்னோட பாடி அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஊலாங் இப்ப பெருசா வர நடக்குது. நம்ம ஹீரோவும் என்னது நீ பெருசா வரியா அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி அந்த எல்ஃப் நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, நீ ஸ்பிரிட் மேஜிக்கோட ஹையர் லெவல்ல ரீச் பண்ணும்போது ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அது நீ எந்த அளவுக்கு ஸ்பிரிட் ஸ்டேஜை ரீச் பண்ணிருக்க அப்படிங்கறத பொறுத்து உன்னோட ஸ்பிரிட்டுக்கு ஒரு சில எபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னுறா. நம்ம ஹீரோவும் ஆஹா இது சூப்பரா இருக்குதே, இப்ப நீ முன்ன இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆயிட்ட அப்புறம் பவர்ஃபுல்லாவும் இருக்க, அப்படின்னா இதுதான் நம்மளோட எபிலிட்டிஸா அப்படின்ட்டு இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஊலாங் பிச்சுக்கிட்டே புயல் வேகத்துல கிளம்புறான். நம்ம ஹீரோவும் என்னது இவ்வளவு வேகமா, நான் உளுந்துடக்கூடாது அப்படின்னு ஊலாங்க கெட்டியா பிடிச்சிட்டு இப்ப எங்களோட சென்சஸ் ரொம்பவே ஷார்ப் ஆயிருச்சு, என்னால ஊலாங்கோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஃபீல் பண்ண முடியுது, அப்புறம் ஊலாங்கோட ஐஸ் ஸ்மெல்லிங் சென்ஸ் இது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த வேகத்துல நான் போயிட்டு இருந்தேன்னா வேலண்டினாவை சீக்கிரமா ரீச் பண்ணிட நடக்குது அப்படின்ட்டு நான் இதுக்கு மேல வேற ஏதாவது பிளேஸுக்கு டிராவல் பண்ணோம் அப்படின்னாலும் என்னால சீக்கிரமா போக முடியும், இது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், அந்த கரூன் கிங்டத்துக்கு என்னால போக முடியும், ஏன்னா அந்த இடத்துல தான் இந்த அழிவெல்லாம் ஆரம்பிச்சிச்சு, என்னோட பாஸ்ட் லைஃப்ல ஒரு சில கண்ட்ரில இருந்து தான் அந்த டீமன் ஆர்மி ரொம்ப அதிகமா வந்தாங்க, அதனால எங்க ஹியூமன் ரேஸே கொஞ்சம் கொஞ்சமா வீக்கெண்ட் ஆனோம், அப்புறமேட்டுக்கு எங்களோட ஒட்டுமொத்த
மிலிட்ரியோட ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிச்சு. இதெல்லாம் ஆரம்பிச்சது அந்த கருன் கிங்டத்துல இருக்க ஸ்கேர்டு ரிலீக் காணாம போனதுனாலதான். இந்த டைம் அது நடக்காம நான் தடுத்தே தீர்வேன் அப்படின்ட்டு இந்த உலகத்துல மொத்தமா 7 ரிலீக் இருக்கு. இத ஹோலி ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7 ஆர்டிஃபேக்டும் காடஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தது. இந்த ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணி எங்களோட உலகமே அழியிற நிலைமையில இருந்தா கூட அதை தடுக்க முடியும். ஆனா என்னோட பாஸ்ட் லைஃப்ல ஒரு சில ஆர்டிஃபேக்டை திருடிட்டாங்க. இந்த டைம் நான் அது எதுவும் நடக்காம அந்த ஆர்டிஃபேக்ட் எல்லாம் நான் எடுத்து ஸ்ட்ராங் ஆகுவேன். இந்த டைம் எங்களோட ஹியூமானிட்டி அந்த டீமன் ஆர்மி மொத்தத்தையும் அழிப்போம். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ரிலீக் காணாம போற இடம் அதுதான் கரீன் த ஓஷன் கிங்டம். அந்த இடத்துல இருக்க ஆர்டிஃபேக்ட் காணாம போறதுக்குள்ள நான் டியூக் வேலண்டினாவை மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி அவரை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல நிறைய ஊர் மக்கள் நின்றுட்டு என்னது இந்த இம்பீரியல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இப்ப வந்திருக்காங்களா, இவங்க எல்லாம் அந்த லார்டோட மர்டரை இன்வெஸ்டிகேஷன் பண்ண தானே வந்திருக்காங்க. அப்புறம் அந்த ரூமர்ஸ் அந்த லார்ட் அவன் என்ன டார்க் மேஜா, இது ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டு இங்க என்ன நடக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அதனால நம்ம வீட்லயே இருக்கணும் அப்படின்னு எடுக்கிறானுங்க. அப்ப ஏதோ ஒரு ஹூடி போட்டவன் டார்க் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு வரான். அந்த சோல்ஜர்ஸும் ஷாக் ஆயிட்டு டேய் யாரா நீ ஒழுங்கா அங்கேயே நில்லுடா அப்படின்னு அவனை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறானுங்க. அந்த டார்க் மேஜிஷியனும் அசால்ட்டா சொடக்கு போட்டு என்ன கண்டுக்காதீங்கடா அப்படின்ட்டு அவங்களை அட்டாக் பண்ணிட்டான். அவனுங்க 2 பேரும் இன்னும் சாகல, மயக்க மட்டும் தான் போட்டுக்கிறாங்க. நம்ம கிரீனும் இந்த கேஸை பத்தி தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவரும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகி அவரோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு யாரா நீ இங்க எதுக்கு வந்த, நீயும் டார்க் மேஜிஷியனா அப்படின்னு கேக்குறான். அந்த ஹூடி போட்டுட்டு வந்தோனோ நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், இங்க நடந்த எல்லாம் சொல்லு, இந்த லார்டு இவன் எப்படி செத்தான் அப்படின்னு தொடக்க போட்டு அவன் மேல ஏதோ டார்க் எனர்ஜி யூஸ் பண்றான். அப்ப நம்ம கிரீனும் ஷாக் ஆயிட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்னு மொத்த கதையும் அவன்கிட்ட சொல்லிட்டான் நடக்குது. அந்த டார்க் மேஜிஷியனும் இப்ப அந்த லார்டோட டெட் பாடி எங்கடா இருக்கு அப்படின்னு கேக்குறான். நம்ம கிரீனும் இம்பீரியல் ஃபேமிலி இன்வெஸ்டிகேஷன் பண்ற வரைக்கும் அந்த டெட் பாடியை தொட வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால இன்னும் அவரோட பெட்ரூம்லயே தான் இருக்கு அப்படிங்கிறான். அந்த டார்க் மேஜிஷியனும் சூப்பரா உன்னோட இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இப்ப நீ தூங்கு, அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சுக்க அப்படின்னு அவன் மேல டார்க் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டான். அப்புறமேட்டுக்கு நம்ம கிரீனும் எந்திரிச்சு இங்க என்ன நடக்குது, நான் தூங்கிட்டேனா, ஆனா இது எப்படி நடந்துச்சு, அப்புறம் தலை வேற ரொம்ப வலிக்குது, இதுக்கெல்லாம் காரணம் நான் நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு இருந்ததா தான் இருக்கும், இப்ப மயக்கமே போட்டனா, சரி போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறான். அப்போ ஒரு சோல்ஜர் ஒரு பிரச்சனைன்னு கத்திட்டே வரான். நம்ம கிரீனும் கத்தாம என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா அப்படிங்கிறான். அந்த சோல்ஜரும் லார்டோட டெட் பாடி காணோம் அப்படிங்கிறான். நம்ம கிரீனும் ஷாக் ஆயிட்டு என்னது காணோமா, அது எங்கடா போனுச்சு, அதுதான்டா நமக்கு இருந்த ஒரே லீடு, அப்பதானே நம்ம லார்டு பின்னாடி இருந்த டார்க் மேஜிஷியன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும், இப்ப என்னடா பண்றது அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்புறமேட்டுக்கு அந்த பிலிப்ஸ் எஸ்டேட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஃபாரஸ்ட்ல காட்டுறாங்க. அங்க அந்த ஹூடி போட்ட டார்க் மேஜிஷியனும் இந்த ஸ்வாட் இதை வச்சு அவனோட ஓனரை கொன்னுட்டு அப்புறமேட்டுக்கு இந்த ஸ்வாடை எடுத்துட்டு வந்துக்கிறாங்க அப்படிங்கிறான். அந்த கமாண்டர் எங்கேயும் போல நம்ம ஹீரோனை கொன்னுட்டா நடக்குது. அந்த ஹூடி போட்டவனும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த உல்ஃபை கொன்ன சின்ன பையனா தான் இருக்கணும், ஏன்னா அந்த சின்ன பையன் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து காணாம போயிட்டான், அவன் தேவையில்லாம என்னோட பிளான் எல்லாம் கெடுத்துட்டு இருக்கிறான், முதல்ல அவனை முடிக்கணும் அப்படின்னு இவன் ஏதோ பிளான் போடுறான். அப்புறமேட்டுக்கு அந்த வேலண்டினாவோட வெஸ்டர்ன் கேட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த வேலண்டினாவுக்கு நிறைய பீப்புள் வராங்க. அப்புறம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குது. ஆனா அந்த பர்சன் அவன் மட்டும் இதுக்குள்ள வந்தானா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். அதுக்குள்ள நான் எனக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு சரி நம்ம கிட்ட எவ்வளவு காசுக்குன்னு பாக்கலான்னு பார்த்தா வெறும் 2 கோல்டு காயின் தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் சரி அவரையும் எதுவும் சொல்ல முடியாது, அவரால் முடிஞ்சதை கொடுத்துக்கிறாரு, ஆனா இதை வச்சு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப 2 பேர் டேய் குழந்தை உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கேக்குறானுங்க. இல்ல மிரட்டுறானுங்க. நம்ம ஹீரோவும் அவனுங்களுக்கு பதில் சொல்லாம என்னடா பண்ண முடியும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அங்க இருக்க 2 பேர்த்துல ஒருத்தன் சோட எடுத்துட்டு டேய் குழந்தை நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டான் அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் சைக்கோ மாதிரி நீ மட்டும் இப்ப உங்ககிட்ட இருக்க பணத்தை கொடுத்துட்டேன்னா உன்னோட கை கால் தப்பிக்கும், இல்லனா நீ பிச்சை தான் எடுக்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட அப்படியா சரி உங்க நிலைமை என்ன அப்படின்னு கேக்குறான். அவனுங்க 2 பேரும் நீ என்னடா எங்களை கேள்வி கேட்கற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் அப்புறம் உங்க 2 பேர்த்துட்டு காசு சேர்த்தா எவ்வளவு இருக்கும் இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு அவனுங்க 2 பேர்த்தையும் நம்ம ஹீரோ போட்டு பொழக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த கான்டினென்ட்டோட அண்டர் வேர்ல்டுல எழுதப்படாத விதி ஒன்று இருந்துச்சு, நீங்க ஷேடோவா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், உங்களை பார்த்து ஒரு சிலர் பயந்து ஓடி ஒளிவாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போன லைஃப்லயும் நல்லா மொரட்டால தான் இருக்கிறான். அப்ப யாரும் நம்ம ஹீரோட்ட நீ இவங்க எல்லாத்தையும் கொல்றல்ல கில்ட்டியாவே இல்லையா அப்படின்னுறாங்க. நம்ம ஹீரோ யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தனும் எனக்கு தெரியும்டா, நீ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவ, ஒரு சிலரை கொல்றதுனால என்ன மாறிட போகுது அப்படின்னுறான். நம்ம ஹீரோவும் இதுவே ஓகேவா தான் இருக்கு அப்படிங்கிறான். அவனும் நீ வெறும் ஒரு சில வேற மட்டும் தான் கட் பண்ற, அதனால எப்படி மரம் சாயும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நான் யாரையும் கொல்ல கிடையாது, அதுக்கு பதிலா இந்த உலகத்துக்கு பாரமா இருக்கிற
பாக்குறீங்களா, கிளியர் மட்டும் தான் பண்றேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருந்துக்கிறான். இப்ப பிரசன்ட்ல 2 பேரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தானுங்களா, அவனுங்க கிட்ட இருக்கிற பணத்தை பிடிங்கிட்டு அவனுங்க 2 பேத்தையும் ஓட விட்டுக்கிறான். அங்க இருக்கவனுங்களாம் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இவன் தான் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் நைட் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் டே நீங்க ரொம்பவே வீக்கா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த வழிப்பறி தொழிலாம் செட் ஆகாது அப்படின்னு அவனுங்களுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கிறான். அவனுங்களும் டென்ஷன் ஆயிட்டு இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோவும் அவன் வச்சிருந்த பவுச்சை தூக்கி அந்த ஸ்வாட் வச்சிருந்தால அவனோட மூஞ்சிலே போட்டான். நம்ம ஹீரோ அந்த பவுச்சை போட்ட ஃபோர்ஸுக்கு அவன் பறந்து இன்னொருத்த மேல போய் விழுவுறான். இன்னொருத்தனும் சரி உயிருக்கு எதுவும் ஆகல தப்பிச்சோம் அப்படின்னு பார்த்துட்டு நீ எங்கடா வர அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோ பறந்து வந்து அவனோட மூஞ்சிலே ஒரு கிக்கு. அங்க இருந்தா மொத்த கும்பலும் மாட்ட. நம்ம ஹீரோவும் அந்த கோல்டு காயின் இருக்க பவுச்சை போய் எடுக்கிறான். அங்க இருக்கவனும் டேய் என்னோட பாஸ் அவரு உன்னை சும்மா விட மாட்டாரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆஹா இதுல நிறைய காயின் இருக்க, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த திருடனும் டேய் நீ இதுக்கு அனுபவிப்ப அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆடா அதெல்லாம் நடந்தா பாத்துக்கலாம், முதல்ல இதை வச்சு என்ஜாய் பண்ண போறான் அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ அவனுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு போயிட்டான். நம்ம ஹீரோவும் இந்த ஆர்மர் இது அயனான் புல்லுல இருந்து செஞ்சது, அப்புறம் இந்த வெப்பன் இதுவும் கூட நல்லாவே இருக்கு அப்படிங்கிறான். அந்த கடையோட ஓனரும் ஓ சார் இந்த வெப்பனா, இதை வச்சு நீங்க ஒரு சில ஆரோவியே தடுக்கலாம், அதோட எட்ஜில் இருக்க ஷார்ப்பான நீடில்ஸ் மாதிரி இருக்கிறது அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு இருக்கிறான். அந்த கடைக்கு வெளியே 2 பேர் நின்றுட்டு அதில் ஒருத்தனும் இதெல்லாம் நம்மளால தூரமா தான் பார்க்க முடியும், கிட்ட போறது வாழ்நாள்ல நடக்குமானே தெரியல அப்படின்னு இருக்கிறான். இன்னொருத்தனும் டே அவனை பாடுறான் அவன் ரொம்பவே கூலா இருக்கான்ல, அப்புறம் அந்த ஆர்மர் வெப்பன் அது ரெண்டுமே அவனுக்கு நல்லா சூட் ஆகுது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த கடையோட ஓனர் கிட்ட அப்புறம் சார் இன்னைக்கு இங்க ஏதாவது ஈவெண்ட் நடக்க போதா அப்படிங்கிறான். அந்த கடையோட ஓனரும் ஓ அதை பத்தி உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு லேடி வேலண்டினா இங்க பேட்ரோலுக்காக வர போறாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த உலகத்துல எரினா மட்டும்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அன்புனா என்னன்னு காமிச்சா, நான் போன லைஃப்ல ஒரு நைட்டா மாதிரி அவளும் அச்சீவ் பண்ணதுக்கு எல்லாமே எரினா கொடுத்த ஒரு சின்ன ஹோப் மட்டும் தான் காரணம், அப்புறம் இவங்க 2 பேருமே என் லைஃப் சேஞ்ச் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க, இவங்க தான் என்னோட லைஃபுக்கான ஒரு பர்பஸையே கொடுத்தாங்க. அப்புறம் கடைசியா நானு எரினாவை போய் பார்த்தப்ப அவ நீ தான் டைனி அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டேய் என்ன மன்னிச்சிரு, இந்த மாதிரி ஒரு பிசிக்கை வச்சுட்டு நீ தான் டைனி அப்படின்னு சொன்னா நான் எப்படி நம்புறது அப்படின்னு இருப்பா. நம்ம ஹீரோவும் நான் தான் டைனி அப்படின்ட்டு அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். அவளும் அழுதுகிட்டு என்ன மன்னிச்சிரு உன்னை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு இருப்பா. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம கிளம்பி இருப்பான். இப்ப நம்ம ஹீரோவும் அவ என்ன பாஸ்ட்ல ஃபுல்லா மறந்துட்டா, ஆனா இந்த டைம் நான் அப்படி நடக்க விட மாட்டேன், அவளுக்கு இன்னும் என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு ஓடிட்டு இவளை வச்சு என்னால சீக்கிரமா ஸ்வாட் மாஸ்டர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு ஒரு மஞ்ச முடியும் இதுதான் லுக்கிட்டியா, நம்ம வேலண்டினாவோட சென்டர் ரீஜியன்ல இருக்க லார்ஜஸ்ட் சிட்டி. அப்புறம் இந்த லுக்கிட்டியாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த எரினாவும் அவன் பேசுறத சுத்தமா கண்டுக்க மாட்டேங்கிறா. இவன் வந்து கவுண்ட் லூசின்ட் அப்படிங்கிறவனோட பெரிய பையன், இவனோட பேரு எட்மான் வென் லுக்கன்ட், நாம மஞ்ச முடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மஞ்ச முடியும் அப்புறம் இந்த லுக்கிட்டியாவில தான் நம்ம நைட்ஸுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கும், நீ லுக்கிட்டியாவுக்கு வந்த அப்படின்னா சேலமன் சிட்டியவே பார்த்த மாதிரி அப்புறம் அப்படின்னு இழுத்துட்டே வரான். இவனை பார்க்கும் போது ஏதோ ஒரு படத்துல நம்ம வடிவேல் சார் கூட ஒரு திருப்பி தானே குயின் எலிசபெத் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருப்பாரு, அந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு இந்த கேரக்டரை பார்க்கும்போது அது ஞாபகம் வந்துச்சு இல்லையான்னு சொல்லுங்க. எரினாவும் டே நீ சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, நான் இங்க ஸ்லம் ஏரியாவில் போய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன் அப்படிங்கிறா. அந்த மஞ்ச முடியும் என்னது ஸ்லம் ஏரியாவுக்கு போறியா, நீ எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். எரினாவும் டே பைத்தியம் அங்கேயும் ஒரு சில மக்கள் இருக்காங்கடா, அவங்களும் நம்ம கண்ட்ரி சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறா. அந்த மஞ்ச முடியும் ஆமா ஆமா எனக்கும் தெரியும், வாங்க நானே உங்களை கூட்டிட்டு போறேன், என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு போறான். நம்ம எரினாய எதுக்கும் ரியாக்ட் ஆகாம நார்மலா இருக்கானா. இவளுக்கு சின்ன வயசுலயே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் டியூக் வேலண்டினாவோட பொண்ணு அப்படிங்கிறதுனால இவ எங்க போனாலும் செக்யூரிட்டி சைடே சுத்துற மாதிரி, அது மட்டும் இல்லாம இவ தான் நெக்ஸ்ட் லீடராகவும் ஆகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த டியூக் இவகிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்ம கூட ஒர்க் பண்ற எல்லாத்துக்குமே நீ அட்டென்ஷன் கொடுத்து நம்மளோட கிங்டத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எரினாவும் என்னோட அப்பா எனக்கு தேவையில்லாத நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு, ஆனா இதுல எதுலயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னோட மைண்ட் செட் எப்படின்னா இங்க இருக்க எல்லாத்தோட லைஃப் ஸ்டைலையும் மாத்தணும், ஆனா இதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இது வேற பத்தாதுன்னு என்னோட ஏஜ் செரிமனியை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரீடம் அது சுத்தமா போயிருச்சு, இவனுங்க என்னோட வாழ்க்கையவே அந்த டெம்பிளுக்காக அர்ப்பணிக்க சொல்றானுங்க, அது மட்டும் இல்லாம நான் அங்க போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்ப வெளியே வருவனே தெரியாது, அது மட்டும் இல்லாம என்னோட அப்பன் இருக்காரு அவர்னால நான் எங்கேயுமே தனியா போய் என்ஜாயே பண்ண முடியல, என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு போறா. அங்க இருக்க சோல்ஜர் எல்லாம் என்னது இந்த சின்ன பையன் இங்க என்ன பண்றான் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப எரினாவும் ஷாக் ஆயிட்டு என்னடா அப்படின்னு பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ அவனையும் சுத்து போட்டானுங்க. அந்த மஞ்ச முடியும் அந்த சின்ன பையன் அவன் எப்படி அங்க ஜம்ப் பண்ணான் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் அட ஒரு
நிமிஷம் இருங்கடா அப்படின்னு அவன் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு இந்த ரிங் இது எனக்கு லேடியே பர்சனலா கொடுத்தாங்க அப்படின்ட்டு தூக்கி காட்டுறான். அங்க இருக்கிறவனுங்களும் வாயை பழந்துட்டு பாக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் எரினாவுக்கு முன்னாடி முட்டி போட்டு இந்த ரிங்கை நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு என்னை வந்து கண்டுபிடிக்க சொன்னீங்க, நான் இப்போ உங்களுக்கு என்னோட நன்றியை செலுத்த வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். அங்க இருக்க அந்த சிவப்பு முடி வச்ச நைட்டும் நீ என்னடா பேசுற அப்படின்னு ஷாக் ஆவரா. எரினாவும் இந்த ரிங் இது கன்ஃபார்மா என்னோட ரிங் தான் அப்படிங்கிறா. அந்த சிவப்பு முடியும் மேடம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அது உங்களுதா அப்படின்னு கேக்குறா. அப்ப எரினாவும் இந்த ரிங்ல இதெல்லாம் இருக்காது, நான் இதை ஸ்லம் ஏரியாவில் இருக்க ஒரு சைல்டு கொடுத்தேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது இருக்காதா, என்னது இருக்காது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப எரினாவும் இது உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, யங் மாஸ்டரா உனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்ன சொல்ற, நீ என்னடி சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா சோல்ஜர்ஸ் எல்லாம் கத்தி கொண்டு வந்து நம்ம ஹீரோவோட கழுத்துக்கிட்டே வைக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் டே ஒரு நிமிஷம் நில்லுங்கடா பொசுக்குன்னு போட்டுக்கிட்டு தள்ளிடாதீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த எரினாவும் நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்கிறா. அப்புறம் கைஸ் எப்பவும் போல உங்க சப்போர்ட் ஒரு 500 லைக், இன்னைக்கு 3 சாப்டர் சேர்த்து ஒன்னா போட்டிருக்கேன். உங்க சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்புறம் ஏன்டா நேத்து வீடியோ போடலன்னா ஒரு சில சின்ன பிரச்சனை, அதனாலதான் இனிமே டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.